வேலைக்கு செல்ல தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் மகனை பார்த்தாள் வச்சலா. அடுத்தவர் பார்வையில் அழகன் என்று சொல்லும் அளவுக்கு திருத்தமான முகம், கண்கள், மூக்கு, உதடு என்று எல்லாமே நேர்த்தியாக, அடர்ந்த மீசையும் சுருண்ட கேசமும் கோதுமை நிறமும். என் கண்ணன் எவ்வளவு அழகு! கண்களில் நீர் நிறைந்தது. அவனது உயரம் இதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டதே. 26 வயதில் 4 அடி உயரத்தில் காட்சியளிக்கும் கண்ணனை பார்க்கும் அனைவரது கண்களிலுமே அவனது குள்ளமே பெரிதாக விஸ்வரூபம் எடுத்து தெரிகிறது. ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலுமே கணவனின் இறப்புக்கு பின் கிடைத்த பணத்தில் கண்ணனையும் மகள் சாந்தியையும் நன்றாகவே வளர்த்து படிக்க வைத்தாள் வச்சலா. சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல வேலை, சொந்த வீடு, கம்ப்யூட்டர் சகிதம் ஹைடெக் வாழ்க்கை, கார் என்று அனைத்துமே இருந்தோம். நிம்மதி பறி போய்விட்டது. கல்யாணம் பண்ணி போன சாந்தியின் வாழ்க்கையிலும் நிறைவு இல்லை. கண்ணனின் தோற்றமே அவனது எதிர்கால வாழ்க்கைக்கு எதிரியாக இருக்கிறது. என்னம்மா, வழக்கம் போல என்னை பார்த்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? கண்ணீரை மறைத்து சிரிக்க முயற்சித்தாள். என்ன கோபமோ தெரியல, அந்த கடவுள் என்னை மட்டும் நம்ம குடும்பத்தில் குட்டையாக படைச்சிட்டான். பரவாயில்லம்மா, சின்ன உளிதானே பெரிய மலையவே பிளக்கும் வலிமை கொண்டிருக்கிறது. எனக்கு என் குட்டையான தோற்றம் பெருசாகவே தெரியலம்மா. அதையும் தாண்டி எனக்கு கிடைச்ச நல்லதுகளை நினச்சி பெருமைப்படுறேன். இப்படி ஒரு அன்பான அம்மாவை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரே, அது ஒன்றே போதுமே. உன் மனசு யாருக்குமே வராதுடா கண்ணா. சரிம்மா, நான் கிளம்புறேன். அக்கா ஃபோன் பண்ணாங்களா? நேற்று பேசினா, மனசு வருந்தி பேசினா. அந்த கடவுள் அவள் விஷயத்துலேயும் இன்னும் கண்ணையே திறக்கலையே. கல்யாணமாகி 8 வருஷமாச்சு, ஒரு குழந்தை இன்னும் பிறக்கலை. அதை குத்தி காட்டியே அவள் மாமியார் அமிலமாக வார்த்தைகளை வீசுறா. கவலைப்படாதம்மா, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு வரும். வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பவர்கள் எத்தனை பேர்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளில் உழண்டு கொண்டுதானே இருக்கிறார்கள். நிறைவு என்பது நம் மனதில் தான் இருக்கிறது. இருப்பதில் திருப்தியை காணும் குணம் இருந்துவிட்டால் மன உளைச்சல் இருக்காதே. இறைவா, என்னுடைய இந்த குறைபாடு என் மனதில் எந்த நெருடலையும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள். கண்ணனின் மனம் பிரார்த்திக்கிறது. ஆனால் அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற முனைப்போடு பெண் தேடும் அவன் தாய். இவன் தோற்றத்தை சுட்டிக்காட்டி வரும் இடங்கள் விலகி போகும்போது அவள் படும் துயரம் அவன் மனதில் வலியை தோற்றுவிப்பது என்னவோ நிஜந்தான். அழகான பெண்கள் அவனை பார்க்கும் பார்வையில் அவன் உள்ளுக்குள் நொறுங்கி போவது அவன் மட்டுமே உணர்ந்த விஷயம். வாழ்க்கையில் இந்த சவால்களை ஏற்று வாழ பழகி கொண்டான் கண்ணன். யார் அந்த குள்ள கண்ணனா? ஆஃபீஸில் அவனை அடையாளப்படுத்தி பேசுபவர்கள் இதையெல்லாம் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டான். என்ன கண்ணா, இன்னும் கம்ப்யூட்டரில் மூழ்கி இருக்க? லஞ்ச் டைம் வந்தாச்சு. அவன் அரைக்கதவை திறந்து உள்ளே வந்தான் விஜயன். இதோ முடிச்சிட்டேன், வா போகலாம். கம்ப்யூட்டரை ஷட்டவுன் செய்தவன் தன் முன் 6 அடி உயரத்தில் நிற்கும் நண்பனை ஏறிட்டான். உயரத்திற்கேற்ப விஜயன் பார்ப்பதற்கு வாட்டசாட்டமாக இருப்பான். கண்ணன் வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்து அவனிடம் உண்மையான நட்போடு பழகுபவன். மனதில் இருப்பதை மறைக்காமல் நண்பனிடம் சொல்லிவிடுவான் கண்ணன். லாரல் ஹார்டி ஆஃபீஸில் அவர்கள் இருவருக்குமே வைத்திருக்கும் பட்ட பெயர் லாரல் ஹார்டி. எங்கே காணோம்? எங்கே போனாலும் இணை பிரியாமல் போகிறாங்க. என்னப்பா இது இப்படி கேலி பண்ணுறீங்க? கண்ணன் கோச்சிக்க மாட்டாரா? இல்லைப்பா, கண்ணன் ரொம்ப நல்ல டைப்பு. எதையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பார். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அதை போல் அவர்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய நல்ல குணங்கள் நிறைய இருக்குது. ஆஃபீஸில் அவர்களை பற்றி இப்படி தான் பேசிக்கொள்வார்கள். கீழ்த்தளத்தில் உள்ள கேன்டீனை நோக்கி இருவரும் நடந்தார்கள். என்ன கண்ணா, தக்காளி சாதத்தில் கையை விட்டு தொழாவுற? என்ன தேடுற? சாப்பிடு. என்ன யோசனை கண்ணன்? மனதில் எதையோ நினச்சி வருத்தப்படுற மாதிரி இருக்கு. உன் முகமே சரியில்லையே. உண்மையான அக்கறை விஜயின் குரலில் தெரிந்தது. எங்கள் அம்மாவை நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது விஜயா. என்னையும் அக்காவையும் எந்த குறையும் தெரியாமல் வளர்த்தாங்க. தனி மனுஷியாக எங்களுக்காகவே வாழ்கிற ஜீவன். ஆனால் எங்களால் அவங்க இன்னும் சுகப்படலை. எனக்கு வயசு 30 நெருங்குது. கல்யாணங்கிறது காணல் நீராக விலகி போகுது. அக்காவுக்கு கல்யாணமாகி 8 வருஷமாச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலை. கடவுள் எனக்கு கொடுத்த நிறைகளை நினச்சி வாழணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்கள என்னால் திருப்திப்படுத்த முடியல. என் அம்மாவோட சந்தோஷத்துக்காகவாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என் அக்காவுக்கு குழந்தை பிறக்கணும். எங்கள் அம்மா முகத்தில் மலர்ச்சியை பார்க்கணும். இதெல்லாம் என் மனதில் வட்டமிடுது. என்னைக்கு நிறைவேற போகுதுன்னு தெரியல. உன்னை தைரியசாலின்னு நினச்சிட்ருக்கேன். நீ இப்படி சோர்ந்து போகலாமா? உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தி
நிச்சயமாக உன்னை தேடி வருவா பாரு. அப்புறம் உன் அக்கா டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமே. இப்போ குழந்தை இல்லைங்கிற முயற்சியில் தீர்க்கக்கூடிய விஷயந்தானே இருக்குது இது. எத்தனையோ விஞ்ஞான முன்னேற்றங்கள் எல்லாம் வந்திருக்குல்ல. எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு. ஐயூயோ ஐவிஎஃப்னு செயற்கை கருத்தரிப்பு கூட முயற்சி பண்ணிட்டாங்க. ஊசி மருந்துன்னு உடம்பை வருத்திக்கிட்டது தான் மிச்சம். பணம் தான் செலவாச்ச ஒழிய எந்த பலனும் இல்லை. அவன் குரல் வருத்தத்தோடு ஒலித்தது. எந்த முயற்சியும் நிச்சயம் பலன் கொடுக்கும் கண்ணா, நாம தான் சோர்ந்து போயிடக்கூடாது. என் மாமா ரொம்ப நல்லவர். எப்படியாவது குழந்தை பிறக்கணுன்னு தான் லட்சக்கணக்கில் செலவழிச்சாரு. இனியும் இந்த விஷயத்தில் இறங்கினா பணம் தான் செலவாகும். அப்படி சொல்லாத. உன் அக்காவுக்காக நீ பணம் செலவழிக்க தயாராக இருக்கிறியா? குழந்தை பிறக்க நான் வழி சொல்கிறேன். நிச்சயமாக நான் சம்பாதிப்பது யாருக்காக? என் குடும்பத்துக்காக தானே. குழந்தை பிறக்கும்னா பணம் செலவழிக்க நானும் தயாராக இருக்கேன் விஜயா. என் ஒய்ஃபோட அண்ணி உன் அக்காவை போல தான் 6 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தா. இப்போ டாக்டர்கிட்ட போய் அழகாக 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. அவங்க ரொம்பவும் கொடுத்து வச்சவங்க. வேற என்ன சொல்கிறது? என் அக்காவுக்கு தான் பலன் கிடைக்கலையே. திரும்பவும் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறேன். டாக்டர் நந்தனா ரொம்ப கைராசிக்காரங்க. அவங்கக்கிட்ட போனவங்க எல்லாமே சந்தோஷமான குழந்தையோடு தான் திரும்பி வராங்க. 50 வயசான ஒரு பெண்மணிக்கு அவங்க முயற்சியில் குழந்தை பிறந்திருக்கு. உன் அக்காவுக்கு அப்படி ஒன்றும் வயசாகலையே. நம்பிக்கையாக அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போ. நிச்சயமாக குழந்தை பிறக்கும். கண்களில் நம்பிக்கை தோன்ற நண்பனை பார்க்கிறான். அவங்க கிளினிக் எங்கே இருக்குது சொல்லு. அக்கா கிட்ட பேசி நானே கூட்டிகிட்டு போகிறேன். வலசரவாக்கம் பக்கத்தில் இந்துக்கிட்ட கேட்டு கரெக்டாக அட்ரஸ் சொல்கிறேன். முதல்ல நீ போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறமா அக்காவை அழைச்சிட்டு போ. இந்த முயற்சி வெற்றி அடைந்து அக்கா வாழ்க்கையில் சந்தோஷம் மலரட்டும். சாந்தி, என்னோட ஒயிட் ஷர்ட் எங்கம்மா வச்ச? எது? கோடு போட்ட ஷர்ட் தானே? ஆமாம், அலமாரியில் மேல் செல்ஃபில் இருக்குது. வந்து எடுத்து தரட்டுமா? கை வேலை இல்லைன்னா வாயேன். குழம்பு அடுப்பில் கொதித்து கொண்டிருக்க அடுப்பை குறைத்து வைத்தவள் பெட்ரூமிற்குள் நுழைகிறாள். கணவனுடன் ஹாலில் அமர்ந்திருந்த சரஸ்வதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது. ஒரு குழந்தைய பேத்து கொடுக்க துப்பில்ல. இந்த பொண்டாட்டியை ஓவியமாக தாங்குறான். என்ன செய்கிறது? வருஷம் 8 ஆச்சு. வீடே நரகமாக போச்சு. ஒத்த பிள்ளைய பேத்து பேரனையோ பேத்தியோ எப்போ பார்ப்போம்னு கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு காத்துட்ருக்கோம். என்ன செய்கிறது சரசு? இது நம்ம கையில் இல்லையே. அந்த கடவுள் தானே மனசு வைக்கணும். சாந்தி நல்ல குணமுள்ள பொண்ணு தானே. கடவுள் அவளுக்கு இந்த குறையை கொடுத்துருக்கவே வேண்டாம். மருமகளுக்காக பரிதாபப்பட்டு பேசுகிறார் சர்க்குணம். உங்கள் மருமகளை நீங்கள் தான் மெச்சிக்கணும். பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கான்னு தஞ்சாவூர் மேட்டு பிள்ளையார் தெருவில் இருக்கிற நம்ம கோவிந்து சொத்தோடு தான் ஒரே மகளை கொடுக்க தயாராக இருந்தான். நீங்கள் தான் சொந்தத்தில் பொண்ணு எடுக்க வேணான்னு சொல்லிட்டீங்க. இப்போ திண்டுக்கல்லில் அவளை கட்டி கொடுத்து லட்டு மாதிரி 2 பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கா அவ. புலம்பாத சரசு. நமக்கு என்ன கொடுத்து வச்சுருக்குதோ அது நிச்சயமாக கிடைக்கும். அறையை விட்டு வெளியே வந்த சாந்தி, அத்தை டிஃபன் ரெடியாக இருக்கு, எடுத்து வைக்கட்டுமா என்றாள். ஆமாம், நேரத்துக்கு சாப்பாடு மட்டும்தான் இந்த வீட்டில் ஒழுங்காக நடக்குது. என்னத்தை சொல்ல? மௌனமாக நிற்கும் மருமகளை பார்த்த சர்க்குணம், நீ போய் எடுத்து வைமா, வர்றோம். பரதன் பேங்குக்கு கிளம்பிட்டானா என்றார். ஆமாம் மாமா, அவரும் சாப்பிட வரேன்னு சொன்னார். நாளைக்கு நானும் அப்பாவும் திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கோம். என்னம்மா திடீர்னு? என்ன விசேஷம்? சாப்பிட்டபடி அம்மாவை பார்க்கிறான். எல்லாம் பிரார்த்தனை பண்ணத்தான். மனசு வெறுத்து போச்சு பரதா. எத்தனை வருஷம் காத்து கிடக்கிறது. என் வயசுள்ளவங்க பேரன் பேத்தியோடு சந்தோஷமாக இருக்கும்போது நாம் மட்டும் இப்படி இருக்கோமேன்னு மனசு கிடந்து தவிக்குது. நீ இந்த பணத்தை பண்ணன்னு பார்க்காம தண்ணியாக செலவழிச்ச. என்ன பலன் சொல்லு? அதான் அந்த கடவுளை தேடி போகிறோம். சரிம்மா, போயிட்டு வா. சும்மா இதை பற்றியே பேசாத, மனசு சங்கடப்படுது. என்ன பண்ண சொல்கிற? கடைசி வரைக்கும் இப்படி புலம்பணும்னு கடவுள் எழுதி வச்சிட்டானோ என்னவோ. கலங்கும் கண்களை துடைத்து கொண்டு சாந்தி உள்ளே செல்ல மனைவியை பரிதாபமாக பார்க்கிறான். சாந்தி, அம்மா இப்படி பேசுகிறாங்களேன்னு வருத்தப்படாத. அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நான் அவங்கள தப்பு சொல்லலைங்க. என் விதியை நொந்துக்கிறேன். எல்லாரையும் போல குழந்தை குடும்பம்னு அந்த கடவுள் என்னை வாழ விடலையே. உலகத்தில் எங்கும் நடக்காததையா நான் அந்த கடவுள்கிட்ட கேட்குறேன். எனக்குன்னு ஒரு குழந்தைய கொடு, என் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுன்னு தானே கேட்குறேன். என் நியாயமான பிரார்த்தனையை அந்த கடவுள் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரே. ஆதங்கத்துடன் பேசும் சாந்தியை தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்கிறான். குழந்தை இல்லாட்டி என்னம்மா? உனக்கு நானும் எனக்கு நீயுமாக கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம். நீ இப்படி கண் கலங்கக்கூடாது சாந்தி. மனசை போட்டு குழப்பிக்காத. சாயந்தரம் ரெடியாயிரு. நான் வந்ததும் வெளியில் போயிட்டு வருவோம். நந்தனா தலைமுடியை தூக்கி வாரி சீவி கொண்டை போட்டு தன்னை எளிமையாக அலங்கரித்து கொண்டாள். கண்ணாடி அவளை அழகி என்று பறைசாற்ற நான் ஒரு அழகி என்ற எந்த நாளுமே அவள் கர்வப்பட்டதே இல்லை. அதை நினைத்து இளமையும் அழகும் ஒரு நாள் மறையக்கூடியது தானே.
அந்த நிதர்சனத்தை உணர்ந்தவள். டாக்டருக்கு படித்ததில் அவள் மனமும் நன்றாகவே பக்குவப்பட்டு இருந்தது. நந்தனா, நீ இந்த ரெட் கலர் சாரியில் அப்சரஸ் மாதிரி இருக்க. நிரஞ்சன் அவள் அழகை புகழும்போது கூட அழகு நிரந்தரமில்லை நிரஞ்சன், மனசை பாருங்க என்பாள். அப்போ வாழ்க்கைக்கு அழகு தேவையில்லைன்னு சொல்கிறியா? அழகுங்கிறது நாம் பார்க்குற பார்வையில் தானே இருக்குது. ஆண்டவன் படைப்பில் எல்லாமே அழகு தானே. ஆமா தாயே, நீ பேசி பேசியே என்னை சன்னியாசி ஆக்கிடாத. நான் உன் காதலன், ஞாபகம் வச்சுக்கோ. கலகலை என்று சிரிக்கிறாள் நந்தனா. அதனால தான் உரிமையோடு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நந்தனா, சாப்பிட வர்றியாம்மா? அம்மாவின் அழைப்பு காதில் விழ நினைவுக்கு வந்தவள் இதோ வர்றேம்மா குரல் கொடுத்தாள். சமூகத்தில் பிரபலமான மகப்பேறு மருத்துவராக உயர்ந்திருக்கும் மகளை பார்க்க ராஜத்திற்கு பெருமையாக இருந்தது. அவளை பார்க்கும்போதெல்லாம் தன் முந்தானியை பிடித்து கொண்டு திரிந்த 3 வயது பெண்தான் மனதில் வருவாள். டாக்டராக வர வேண்டும் என்ற கனவோடு கஷ்டப்பட்டு கடுமையாக படித்தவள் நந்தனா. தகுதி அடிப்படையில் மெடிக்கல் சீட் கிடைக்க MBBS படிப்பில் 3 தங்கப்பதக்கமும் DGO படித்து பல்கலைக்கழக ரேங்க்கும் எடுத்து தேர்வு பெற்றவள். குழந்தையின்மைக்கான சிகிச்சையில் நல்ல பெயர் எடுத்து இன்று எத்தனையோ குடும்பத்தில் விளக்கேற்றி வைத்து கொண்டிருக்கும் மகளை நினைத்து பெருமிதப்படுகிறாள் ராஜம். மகளின் இந்த பெருமைகளை பார்க்க கொடுத்து வைக்காமல் அவள் சிறுமியாக இருக்கும்போதே இறந்து போன கணவனை நினைத்து வருத்தப்பட்டாள். குழந்தையின்மை என்பது குறையல்ல, நிவர்த்தி செய்யக்கூடியது தான் என்பதை தன் மருத்துவ திறமையால் நிரூபித்த மகளை மெய்மறந்து பார்த்தபடி நின்றாள். அம்மா, நான் சாப்பிட உட்கார்ந்து 10 நிமிஷமாச்சு. என்னம்மா யோசனை? ஒன்றுமில்லடா, இரு இட்லி அடுப்பில் சூடாக இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். உள்ளே சென்று வந்தவர் நிரஞ்சன் பேசினாராம்மா? இட்லியை தட்டில் வைத்தபடியே கேட்க, போன வாரம் கூப்பிட்டாருமா, என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. நீ தான் தள்ளி போடுற. என்னம்மா செய்கிறது? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து நல்ல விதமாக நடத்திட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? அதுவும் இல்லாமல் உன்னையும் விட்டுட்டு போகணும். என்ன பேசுகிற? பெண்ணாக பிறந்த எல்லாருமே ஒரு நாள் தாய் வீட்டை பிரிஞ்சு போகத்தானே வேணும். என்ன நினச்சி உன் கல்யாணத்தை தள்ளி போடாத நந்தனா. நிரஞ்சன் தம்பியும் சிங்கப்பூரில் டாக்டராக நல்லா சம்பாதிக்கிறாரு. கிராமத்தில் பெற்றவங்க நிலபுலன்களோடு இருக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல இடம் கிடைக்க நாம் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் சரிதாம்மா. என் ஃப்ரெண்டு ஸ்லோசனா மேல் படிப்புக்கு குழந்தையின்மை பற்றி படிக்க லண்டன் போயிருக்கா. அடுத்த வருஷம் இந்தியா வந்ததுமே என் ஹாஸ்பிட்டலில் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தான் என் கல்யாணம். இந்த முடிவில் நான் ஸ்டெடியாக இருக்கேன். நிரஞ்சன்கிட்டையும் சொல்லிட்டேன். நீ சொல்கிறதும் ஒத்துக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. உயிரோட விளையாடக்கூடாது. நீ செய்கிற தொழில் புனிதமானது. அம்மா, உள்ளே என்ன செய்கிற? எப்போது அடுப்படியில் என்ன வேலை? வாம்மா, இப்படி வாசலுக்கு வா. வந்துட்டேன் கண்ணா, உனக்கு தான் சாப்பிட சூடாக கொஞ்சம் பக்கோடா செஞ்சேன், இந்தா சாப்பிடு. தட்டை அவனிடம் கொடுத்தவள் வாசல் படியில் கால் நீட்டி அமர்ந்து கொள்கிறாள். நாளைக்கு உனக்கு லீவு தானே கண்ணா? ஆமாம்மா. என்னோட கோயிலுக்கு வரையா? எங்கம்மா? திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ப்பா. படைப்பு கடவுளான அவர் மனசு வச்சா நம்ம தலையெழுத்தியே மாற்றி எழுதிடுவாராம். பக்கத்து வீட்டு அம்மாவோட சொந்தக்காரங்க பொண்ணு ரொம்ப நாள் கல்யாணமாகாமல் இருந்து இந்த கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து 30வது நாளில் கல்யாணம் முடிஞ்சிடுச்சான் சொன்னாங்க. அதை கேட்டதுலேருந்து உன்னையும் கூட்டிகிட்டு போகணும்னு தோணுதுப்பா. எனக்கும் போயிட்டு வந்ததும் கல்யாணம் நிச்சயமாயிடுன்னு நினைக்கிறியாம்மா? நிச்சயமாக அந்த கடவுள் நினச்சா நடக்கும்ப்பா. நேரமும் காலமும் கூடி வரல. உனக்கு தான் ஒருத்தி பிறக்காமலா போயிருப்பா. உன் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை. விடியற்காலை கிளம்பிடுவோம். அப்போ தான் நைட்டு வீடு திரும்ப முடியும். மறுநாள் நான் ஆஃபீஸ் போயாகணும். சரிப்பா, நீ வரேன்னு சொன்னதே மனசுக்கு நிறைவாக இருக்குது. அடுத்த வாரம் சாந்தியை போய் பார்த்துட்டு வரணும். அக்காவை பற்றி சொன்னதும் தான் ஞாபகம் வந்தது. என் ஃப்ரெண்டு விஜயன் ஒரு டாக்டரை பற்றி சொன்னான். ரொம்பவும் கைராசிக்காரங்களாம். அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனவங்கெல்லாம் அழகழகாக குழந்த பிறந்திருக்குமா. அக்காவை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். ஏற்கனவே ஆஸ்பத்திரி டாக்டர்னு அலைஞ்சு எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டாங்களேப்பா. இனியும் முயற்சி எடுக்கணுமா? என்னம்மா இப்படி சொல்கிற? நம்பிக்கை தானே வாழ்க்கை. எனக்கு என்னவோ விஜயன் சொன்ன டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாமோன்னு தோணுது. இந்த முறை நானே கூட இருந்து என் செலவிலேயே அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன். நிச்சயமாக அழகான மருமகன் அடுத்த வருஷமே என் கையில் இருப்பான். மகனின் பேச்சில் உள்ளம் குளிர என் ஆசையும் அதுதான்ப்பா என்றார். அப்போது அங்கே தரகர் வைத்தியநாதன் வருகிறார். என்னம்மா வாசலில் உட்காந்துட்டீங்க? தம்பியோட பேசிகிட்ருக்கீங்களா? வாங்க தரகரே, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க? நானும் நல்ல செய்தி தான் சொல்லணும்னு பார்க்குறேன். என்ன செய்கிறது? அந்த தஞ்சாவூர் வரன் மாப்பிள்ளை பொண்ணை விட குள்ளமாக இருந்தால் நல்லா இருக்காது, வேண்டான்னு சொல்லிட்டாங்க.
திருச்சியில் ஒரு பெண் SSLC தான் படிச்சிருக்கு. கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம். அவங்க ஜாதகம் பொருந்தி இருந்தால் போதும். மாப்பிள்ளை பொண்ணோட உயரம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிச்சிடலான்னு சொன்னாங்க. அதை பார்ப்போம், கவலைப்படாதீங்க. அதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். வச்சலாவின் முகம் சுருங்கி போனது. அங்கு உட்கார்ந்திருந்த கண்ணன் எதுவும் பேசாமல் எழுந்து போகிறான். அவள் கொடுத்த காப்பியை ரசித்து குடித்தவர் வச்சலா கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு கூடிய சீக்கிரமே நல்ல செய்தியோடு வந்து பார்க்குறேன். நம்ம தம்பி 4 அடி உயரம் இருந்தாலும் நல்ல படிப்பு, கை நிறைய சம்பாத்தியம், நிச்சயம் நல்ல வரன் அமையும் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார். மனதில் பாரம் நிறைந்திருக்க மௌனமாக அமர்ந்திருக்கிறாள் வச்சலா. மஞ்சள் அலங்காரத்தில் மங்களகரமாக காட்சியளித்த பிரம்மாவை இரு கை கூப்பி கண்களில் நீர் நிறைய பிரார்த்திக்கிறாள் வச்சலா. இறைவா, நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தீங்கும் செய்தவள் இல்லை. என்னை ஏன் இவ்வாறு சோதிக்கிற? கணவனை பறிகொடுத்து தனி மரமாக வாழ்கிற இந்த தண்டனை போதாதா? என் 2 குழந்தைகளின் வாழ்க்கையாவது நல்ல விதமாக அமைச்சு தரக்கூடாதா? அன்பும் கருணையுமாக இருக்கிற என் மகனை குள்ளமாக படைச்சு அவனை வித்தியாசப்படுத்தி அவன் வாழ்க்கையவே சோதிக்கிறியே. உன் அருள் மட்டும்தான் அவனை வாழ வைக்கும். என் மகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவள் வாழ்க்கையில் சுபிட்சத்தை கொடு இறைவா. கோவிலை வலம் வந்து பிரகாரத்தில் உட்காருகிறாள். என்னம்மா, மனசில் இருப்பதை கடவுள்கிட்ட கொட்டிட்டியா? திக்கற்றவங்களுக்கு தெய்வமே தொன்னன்னு சொல்வாங்க. உண்மையிலேயே தெய்வீக அருள் பொழியும் பிரம்மாவை மனசார கும்பிட்டதில் மனசு லேசானது போல இருக்குப்பா. கடவுள் உங்கள் 2 பேர் வாழ்க்கையிலும் விளக்கேற்றி வைப்பார்னு நம்பிக்கை வந்துடுச்சு. அங்கு விற்கும் சர்க்கரை பொங்கல் புளியோதரையை வாங்கி வந்து அம்மாவிடம் கொடுக்கிறான். சாப்பிடுமா. நீ எடுத்துக்கலையாப்பா? கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு கொண்டவன் போதும்மா, நீ சாப்பிடு என்றான். சாப்பிட்டவள் கோயிலுக்கு வெளியே வந்து, நீ இங்கேயே நில்லு கண்ணா, அதோ அங்கே பைப் இருக்கு, கை கழுவிட்டு வரேன். செல்ல அங்கு வருபவர்களை பார்த்தபடி ஓரமாக நிற்கிறான் கண்ணன். பட்டுப்புடவை சரசரக்க எதிரில் வந்த பெண்மணி எதிரில் கிடந்த சரளை கல்லின் மேல் காலை வைக்க கால் வழுக்கி ஐயோ அம்மா என்றபடி விழப்போனவளை ஓடி வந்து தன் கைகளில் தாங்கிக் கொள்கிறான் கண்ணன். சுதாரித்து நிமிர்ந்தவள், ரொம்ப நன்றி தம்பி, நீ வந்து பிடிக்கலன்னா கோவில் வாசல்லையே மல்லாந்து விழுந்திருப்பேன். கைகாலெல்லாம் படபன்னு வருது என்றாள். ஒன்றுமில்லம்மா, கொஞ்ச நேரம் இப்படி ஓரமாக உட்காருங்க. தனியாக வந்திருக்கீங்களா? இல்லை, என் மகளோட தான் வந்தேன். பூஜை சாமான் வாங்கிட்டு இருக்கா. அதற்குள் அங்கு வந்த நந்தனா இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். என்னாச்சுமா, யார் இவர் என்றாள். கால் தடிக்க விழப்போனவளை இந்த தம்பி தான் ஓடி வந்து காப்பாத்துச்சு. இல்லாட்டி கீழே விழுந்து அடிபட்டிருப்பேன். என்னம்மா இது, பார்த்து வரக்கூடாதா? கண்ணனை பார்த்தவள், ரொம்ப தேங்க்ஸுங்க, அம்மாவை கீழே விழாமல் காப்பாற்றிருக்கீங்க. கண்களில் கனிவோடு பார்க்க, இது ஒரு சாதாரண உதவிங்க, இதுக்கெல்லாம் நன்றி தேவையில்லை. கோவிலுக்கு வந்த இடத்துல விழுந்திருந்தா அம்மா மனசு சங்கடப்பட்டிருக்கோம். நிம்மதியாக போய் சாமி கும்பிடுங்க. புன்னகையோடு அவர்களை பார்க்கிறான். கண்ணா, போகலாமா? தூரத்தில் நின்று வச்சலா குரல் கொடுக்க கண்ணன் அங்கிருந்து நகர நந்தனா அம்மாவோடு கோவிலுக்குள் நுழைகிறாள். என்ன கண்ணா சொல்கிற? வீண் முயற்சி. நீ வேற ஏன் காசை செலவழிக்கணும்? போதும், இது வரைக்கும் டாக்டரை பார்த்த வரைக்கும் எதுவும் நடக்கலை. மனசும் உடம்பும் வேதனைப்பட்டது தான் மிச்சம். விட்டுட்டு ஏன் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். அப்படி சொல்லாதக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ்க்கா, இந்த டாக்டரை பற்றி அவ்வளவா நல்லா சொல்கிறாங்க. எனக்கா, முயற்சி பண்ணுக்கா. அக்காவும் தம்பியும் பேசி கொண்டிருக்க அதில் தலையிடாமல் மௌனமாக அமர்ந்திருக்கிறான் பரதன். என்னம்மா பேசாமல் இருக்கீங்க? நீங்களாவது அக்கா கிட்ட சொல்லுங்களேன். உன் ஆதங்கம் புரியுது கண்ணா. குழந்தை கிடைக்கும்னு ஆசையோடு போய் உடம்பை வருத்தி ஊசி மருந்துன்னு போராடி கடைசியில் ரிசல்ட் நெகட்டிவ்னு வரும்போது நாங்கள் உள்ளுக்குள்ளே நொறுங்கி போகிறது எங்களுக்கு தானே தெரியும். வேண்டாம் கண்ணா, நீயும் பணத்தை செலவழித்து மனசாலையும் கஷ்டப்பட வேண்டாம். கண் கலங்கி அமர்ந்திருக்கும் சாந்தியின் தோலை அன்போடு பற்றுகிறான் கண்ணன். அக்கா, எனக்காக மட்டுமில்லை, நம்ம அம்மாவுக்காக நிச்சயம் உன் மூலம் பேரனையோ பேத்தியையோ தூக்கி உச்சி முகர தவம் இருக்கும் பெத்தவளுக்காகவாது நீ இதுக்கு சம்மதிக்க கூடாதா? அவர்கள் பேசுவதை அரைகுறையாக காதில் வாங்கியபடி அங்கு வந்த சரசு, இப்படி சுபத்தை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட முடியுமா? உன் அருமை தம்பி செலவு பண்ணி வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்கிறானில்ல, மகராசிக்கு மனசு வரலையா? அழுங்காமல் கொழுங்காமல் வாழ முடியுமா? கஷ்டப்பட்டாலாவது ஏதாவது பலன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் என்றாள். கண்களை துடைத்து கொண்டு எழுந்த சாந்தி, சரி கண்ணா, நீ டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கு, போயிட்டு வந்துடலாம் சொல்கிறாள். சரசு கதவை மூடிக்க, கடைத்தெரு வரைக்கும் போயிட்டு வரேன். தெருவில் இறங்கி நடக்கிறார் சர்க்குணம். இவர் பாடு தேவலாம். காலையில் கடைத்தெரு பக்கம் போகிறது, சாயந்தரம் பிள்ளையார் கோவில் பக்கம் போய் அரட்டை அடிக்கிறது. நேரத்துக்கு வீட்டில் சாப்பாடு, பொழுது நல்லாவே போகுது.
என்ன சொல்லு, கால் வலியோட 4 சுவத்துக்குள்ளே பொழுத ஓட்ட வேண்டியதாக இருக்குது. பிள்ளை இல்லா வீடு சுடுகாட்டுக்கு சமம்னு தெரியாமலா சொல்கிறாங்க? உள்ளறையில் இருக்கும் சாந்தியின் காதில் விழட்டுமே என்று சப்தமாகவே பேசியபடி சரசு தன் அறைக்குள் நுழைய வாசலில் அழைப்பு மணி அடிக்கிறது. உள்ளே என்ன செய்கிற, போய் யாருன்னு பாரு. கதவை திறக்கிறாள் சாந்தி. வாங்க அத்தை, நல்லா இருக்கியாடி அம்மா? தன் கனத்த சரீரத்தை தூக்கியபடி உள்ளே வருகிறாள் பங்கஜம். யார் இது? பங்கஜம்மா, வா வா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எங்கே இந்த பக்கம் மகள் வீட்டுக்கு வந்தியா? தன் நீண்ட நாள் தோழியை சந்தித்த மகிழ்ச்சியில் சரஸ்வதியின் முகம் தெரிகிறது. ஆமாம், மாப்பிள்ளைக்கு காலில் அடிப்பட்டு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. குழந்தைகளை வச்சுக்கிட்டு பார்த்துக்க முடியலன்னு சொன்னால் அதுதான் உதவிக்கு வந்திருக்கேன். சரி, முதல்ல வந்து உட்காரு. சாந்தியை பார்த்தவள், என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற, போய் 2 பேருக்கும் காப்பி கலந்துட்டு வா. சாந்தி அடுப்படிக்கு நகர, என்ன சரசு, இன்னும் மருமக கிட்ட உன் அதிகாரம் கொடி கட்டி பறக்குது போல இருக்கு. பாவம், வாயில்லா பூச்சியாக இருக்கா. யாரு இவளை சொல்கிறியா? எல்லாமே விஷம். என் தலையெழுத்து இவ தான் என் மருமகள்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிட்டானே. வம்சம் விருத்தியாகாமல் மலடாக இல்லை நிற்கிறா. குரலை தாழ்த்திய பங்கஜம், சரசு, நான் ஒன்று சொல்கிறேன், யோசனை பண்ணி பார்க்குறியா? அவ அடுப்படியில் இருக்கா, நீ சொல்லு. என் மாப்பிள்ளையின் கடைசி தங்கச்சி இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல. வர்ற இடமெல்லாம் தட்டி தான் போகுது. நல்ல இடமா இருந்தால் 2ஆம் தரனாலும் கட்டித்தர ரெடி ஆயிருக்காங்க. கல்யாணமாகி 8 வருஷமாக குழந்தையே இல்லை. இதையே சாக்கா வச்சு உன் மருமகளை சரி கட்டி உன் மகன்கிட்ட பேசி 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே. என்ன சொல்கிற, 2ஆம் கல்யாணமா? இவ இருக்கும்போது இதெல்லாம் சாத்தியமா? நீ எந்த உலகத்தில் இருக்க? உலகத்தில் என்னென்னவோ நடக்குது. குழந்தை இல்லைங்கிற காரணம் காட்டி 2ஆம் கல்யாணம் பண்ணுறது சகஜம்தானே. வீடே சூன்யம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நல்லா யோசனை பண்ணிப்பாரு. உனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தால் சொல்லு. நான் உன் மகனுக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எண்ணி 10ஆவது மாதமே லட்டு மாதிரி அவள் பேரனை பெற்று கொடுப்பா. இதுக்கு என் பிள்ளை ஒத்துக்கணுமே. அம்மாக்காரி, நீ தான் அதை செய்யணும். அடிமேல் அடித்தா அம்மியும் நகரும்னு பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் 6 மாதம் இங்கே தான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் சொல்லு. பங்கஜத்தின் பேச்சு சரசுவின் மனதில் ஆசையை விதைக்கிறது. இந்த பிரச்சனைக்கு இப்படியும் ஒரு தீர்வு இருக்கிறதா? மனைவி மேல் உயிராக இருக்கும் பரதன் இதற்கு சம்மதிப்பானா? இல்லை இவள்தான் விலகி வழி விடுவாளா? இருக்கட்டும், இந்த முறை தம்பிக்காரன் வைத்தியத்துக்கு அழைத்து செல்கிறான். என்னாகிறது என்று பார்க்கலாம். அதன் பிறகு தலைகீழாக நின்றாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்கிறேன். என்ன சாந்தி, எதுக்கு இப்படி முகமெல்லாம் சிவந்திருக்கு? அழுதியா? என்ன விஷயம்? அம்மா வழக்கம் போல் உன் மனசு வருத்தம்படி பேசினாங்களா? அமைதியாக அமர்ந்திருந்த சாந்தியை உலுக்குகிறான். இப்படி பதில் சொல்லாமல் இருந்தால் நான் என்னத்தை நினைக்கிறது? எதுவாக இருந்தாலும் சொல்லு சாந்தி, ப்ளீஸ். சரசுவின் சிநேகிதி பங்கஜம் வந்ததையும் அவர்கள் இருவரும் பேசி கொண்டதையும் ஒன்று விடாமல் சொல்கிறான். பைத்தியம், இதுக்காகவா வருத்தப்படுற? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக மனைவியை ஒதுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் கேடு கட்டவன் இல்லை. இந்த ஜென்மத்தில் நீ தான் என் மனைவி. உன்னை பற்றி எனக்கு தெரியுங்க, உங்களை பற்றி தெரியும். இருந்தாலுமே இந்த முறை தம்பி சொன்ன டாக்டரை பார்க்க போகிறோம். இதுலேயும் நமக்கு தோல்வி வந்தால் அப்புறம் கடைசி வரைக்கும் என்னோட வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று தர முடியாது இந்த பாவியோட வாழ்கிறத விட நீங்களாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நீ இப்படி பேசுகிறது தான் எனக்கு கோபமே வருது. நிச்சயமாக நமக்கு குழந்தை பிறக்கும். எல்லாரையும் போல் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமானதாக மாறத்தான் போகுது. அப்படியே இல்லாட்டாலும் என்ன, இதுக்கு வேறு வழி இருக்குது. நீ நிம்மதியாக படு சாந்தி. காலையில் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மனைவியை சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறான் பரதன். என்னங்க இது, எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? உள்ள வா, புரியும். அருள் ஆதரவற்றோர் இல்லம், கருணாகரன் நிர்வாகி. போர்டு தொங்க புரியாமல் கணவனை பின்தொடர்கிறாள் சாந்தி. வாங்க சார், உட்காருங்க. என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க? என் பேர் பரதன், இவங்க என் மனைவி சாந்தி. எங்கள் கல்யாண நாளுக்கு இந்த இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். அது விஷயமாக தான் பார்க்க வந்தோம். தாராளமாக செய்யலாம். இங்கே 10 மாத குழந்தையிலிருந்து 10 வயசு வரைக்கும் இருக்காங்க. பெற்றவர்களால் பலவித காரணங்களால் புறக்கணிக்கப்பட்ட அனாதையானவங்க. நீங்கள் கொடுக்குற சிறு தொகை கூட எங்களுக்கு பேருதவியாக இருக்கும். உங்களை போல் நல்ல மனம் கொண்டவங்க மூலமாக தான் இந்த நிறுவனத்தையே நடத்திட்டு வர்றோம். கையோடு கொண்டு வந்து 10,000 ரூபாய்க்கான செக்கை நீட்டுகிறான். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இவ்வளவு தேவையில்லை. வடை பாயாசத்தோடு சமைத்தாலும் 3000 தாண்டாது. இருக்கட்டுங்க, வச்சுக்கோங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றோம். நல்லது, வாங்க. சாப்பாடெல்லாம் தயாராக இருக்கும். நீங்களே வந்து உங்கள் கையால் பரிமாறலாம்.
எழுந்தவன், சார் இங்கே இருக்கிற பிள்ளைகளை பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம், எல்லாரும் பின்னால் கட்டிடத்தில் இருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க. காலிங் பெல்லை அழுத்த ஒரு பெண்மணி வருகிறாள். சாரதா, இவங்களை குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போங்கம்மா. தொட்டிலில் படுத்திருக்கும் குழந்தை, வாயில் விரலை வைத்து சூப்பியபடி பாவமாக அமர்ந்திருக்கும் 1.5 வயது குழந்தை. 3, 4 வயதில் எதுவுமே தெரியாமல் தங்களுக்கென்று உறவுகள் யாருமில்லை என்று உணராமல் சிரித்து விளையாடும் சிறுவர் சிறுமிகள். என்னங்க இது, இவங்கெல்லாம் அனாதைகளா? ஆமாம் சாந்தி, பெற்றவங்க இல்லாமல் அன்புக்கு ஏங்குற குழந்தைங்க, ஆதரவில்லாதவங்க. இப்படி ஒரு குழந்தைக்கு தான் நாம் தவம் இருக்கிறோம். மனதில் தாய்மை உணர்வு பொங்க சாந்தியின் கண் கலங்குகிறது. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, அந்த கடவுள் நமக்குன்னு குழந்தைய கொடுக்காம போனாலும் இதோ இதை போல் ஆதரவில்லாத குழந்தைய நம்ம குழந்தைய ஏற்றுப்போம் சாந்தி. எந்த காரணம் கொண்டும் உன்னை நான் பிரிய மாட்டேன். அன்புடன் கணவனை பார்த்தவள் மனம் நெகிழ அந்த கடவுள் மனசு இறங்கி நமக்குன்னு ஒரு குழந்தைய கொடுத்து அற்புதத்தை நடத்தினாலும் என் குழந்தைக்கு, நான் சுமந்து பெற்ற குழந்தைக்கு மட்டுமில்லை, இதோ இதை போல் அன்புக்கு ஏங்குற ஒரு ஆதரவில்லாத குழந்தைக்கும் தாயாக இருக்க விரும்புகிறேங்க. நமக்கு 2 குழந்தைகள் நிச்சயமாக உண்டு சாந்தி. ஒன்று உன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்க போகிற, இன்னொன்று நெஞ்சில் சுமந்து வளர்க்க போகிற. சரிதானே? இப்போ சந்தோஷந்தானே? மனம் நிறைந்து புன்னகிக்கிறாள் சாந்தி. ஹாஸ்பிட்டல் படு சுத்தமாக காட்சியளித்தது. ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த பெண் புன்னகை மாறாமல் வருபவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தாள். குழந்தைகளை வயிற்றில் சுமந்து கொண்டு அமர்ந்திருக்கும் கர்ப்பிணி பெண்கள் தங்களுக்கும் அந்த வரம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கும் பெண்கள் என்று கூட்டம் அதிகம் இருந்தது. பெரிய டாக்டரை பார்ப்பதற்கு முன் டாக்டரின் அசிஸ்டன்ட் டாக்டர்கள் ஒவ்வொருவராக அழைத்து பரிசோதித்து கொண்டிருக்க காத்திருந்த கண்ணன் எழுந்து கொண்டான். சார் உட்காருங்க, டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கூப்பிடுவாங்க. புன்னகையுடன் ரிசப்ஷனில் இருப்பவள் பதிலளிக்க அருகில் நின்ற பெண்கள் கண்ணனை பார்த்து கிசுகிசுத்த குரலில் சிரித்தபடி தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இல்லை, நான் முதல்லையே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், இன்றைக்கி 10 மணிக்கு வர சொன்னாங்க, மணி 12 போகுது, அதுதான். புரிஞ்சுக்கோங்க சார், நீங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ண தான் வந்திருக்கீங்க. பேஷண்ட் வரலை, அதனால் டயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, நடுவில் தான் கூப்பிடுவாங்க. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாரேன், பார்க்க அழகாக இருக்கா, ஆனால் குள்ளமாக பாவம். யாரோ பேசுவது காதில் விழ தன் இடத்தில் வந்து அமர்ந்தான். சற்று நேரத்தில் அழைப்பு வந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவன் முகத்தில் ஜில் என்று ஏசி காற்று தாக்க அங்கிருந்த சேரில் அமர்ந்தவனை பார்த்து திகைத்தான். அன்று திருப்பட்டூரில் பார்த்த பெண் இவள். இவங்க தான் டாக்டர் நந்தனாவா? ஏற்கனவே அவனை பார்த்த நந்தனாவுக்கும் ஞாபகத்தில் வர, வாங்க சார், அன்னைக்கு கோவிலில் எங்கள் அம்மாவை காப்பாற்றினவர் தானே, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க. ஸ்னேகபாவத்தோடு புன்னகைத்தபடி நந்தனா பேச, டாக்டர் நான் கண்ணன், எம்என்சியில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கேன், என் சிஸ்டரை பற்றி தான் கன்சல்ட் பண்ண வந்திருக்கேன். அவள் முன் அமர்ந்து எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறான். ஓகே கண்ணன், நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அவங்களையும் அழைச்சிட்டு வாங்க. ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். நிச்சயமாக உங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறக்கும், அதுக்கு நான் பொறுப்பு, போதுமா? அப்பாயின்மெண்ட் டேட் வாங்கிட்டு கிளம்புங்க. தேங்க்யூ டாக்டர், உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையை தருது, தேங்க்ஸ். எழுந்தவன் சொல்ல, எதுக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்கிறீங்க? திருப்பட்டூரில் பார்த்தபோது உங்கள் முகத்தில் தெரிந்த கனிவை இன்றைக்கும் பார்த்தேன். என்னை முதலாக பார்க்குறவங்க என் தோற்றத்தை பார்க்கும் பார்வையில் வித்தியாசம் தெரியும், ஆனால் உங்கள் பார்வையில் அது இல்லை. அதுக்கான நன்றி தான் இப்போ சொன்னது. மிஸ்டர் கண்ணன், உயரம், அழகு, கருப்பு, சிகப்பு இதெல்லாம் கடவுளின் படைப்பு. மனிதர்களை மனிதர்களாக மட்டுமே பார்க்கணுன்னு நினைக்கிறவன் நான். உங்களுக்கும் உங்கள் தோற்றத்தை நினச்சி எந்த சங்கோஜமும் வேண்டாம். அம்மாவுக்கு உதவின உங்களை நல்ல மனிதர்னு அன்னைக்கே கணிச்சிட்டேன். உங்களை ஒரு நல்ல நண்பராக நினச்சிக்கிறேன். உங்கள் சகோதரியோட வாங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். கண்ணனின் மனம் முழுக்க நந்தனாவே நிறைந்திருந்தாள். அன்பும் கனிவுமாக மனதை வருட அவள் பேசிய வார்த்தைகள். என் உருவத்தை நினைத்து வருந்தும் என் மனதின் வலியை உணர்ந்தவள் போல பேசினாளே. நிச்சயம் டாக்டர் நந்தனாவால் என் அக்காவின் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். ஹலோ நந்தனா, சாயந்தரம் மீட் பண்ணலாமா? என்ன சொல்கிறீங்க நிரஞ்சன், சிங்கப்பூரில் தானே இருக்கீங்க? என் நந்தனாவை பார்க்கணுன்னு தோணுச்சு, பறந்து வந்து சென்னையில் லேண்ட் ஆகிட்டேன். இப்போ தீநகர் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன். ஈவினிங் உன்னை மீட் பண்ணுறேன். நைட் கிராமத்துக்கு போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு நாளைக்கு ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் போகிறேன். என்ன நிரஞ்சன் இது, எதுக்கு இப்படி ஒரு ஷார்ட் ட்ரிப்பு? எல்லாமே உன்னை பார்க்க தான். அவன் குரலில் காதல் வழிந்தது.
தன் முன் அமர்ந்திருப்பவனை வைத்த விழி மாறாமல் பார்த்தான். உன் அழகு வர வர கூடிட்டே போகுது நந்தனா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டே இருக்கிறது? நீ எனக்கு சொந்தமாகணும். எப்போ நம்ம கல்யாணம் நந்தனா? சிரித்தபடி நிரஞ்சனை பார்க்கிறாள். நீங்கள் என்ன அடிக்கடி கேட்குற கேள்விதான் இது. வழக்கமான பதிலை தான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் என் ஃப்ரெண்டு வந்ததுமே ஹாஸ்பிட்டலை ஒப்படைச்சிட்டு உங்களோட சிங்கப்பூருக்கு பறந்து வரேன். போதுமா? சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. என் ஃப்ரெண்டோட அம்மா டாக்டர் நித்யா உன் ஹாஸ்பிட்டலில் டேக் ஓவர் பண்ணிக்க தயாராக இருக்காங்க. நீ சிங்கப்பூரில் நல்ல ஹாஸ்பிட்டலில் வேலை தேடிக்கலாம். நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் கூட உனக்கு வேலை கிடைக்கும். ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு வரமாட்டேன்னு நீ அடம் பிடிக்கிறது சரியில்லை நந்தனா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் காதலை மட்டுமே மனசில் சுமந்துக்கிட்டு தனியாக வாழ்கிறது? லைஃப்பை என்ஜாய் பண்ண வேண்டாமா? அம்மாவும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கன்னு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அத்தையா? ஏன் போய் சொல்கிறீங்க நிரஞ்சன்? நந்தனா, நீ சொல்கிறது தாம்மா சரி. இவ்வளவு நாள் கட்டி காத்து நல்ல பெயர் எடுத்திருக்க. உன்னை முழுசாக நம்பி எத்தனையோ பெண்கள் தாயாகி சந்தோஷமாக இருக்காங்க. லண்டனில் படிக்கிற உன் சிநேகிதி வரட்டும், அவகிட்ட ஹாஸ்பிட்டல் பொறுப்பை ஒப்படைச்ச பிறகு உங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு என்கிட்ட போன மாதம் தானே சொன்னாங்க. வரதுக்கு முன்னாலேயே மாமியாரை தாஜா பண்ணி வச்சுக்கிட்டல. ஏன் பேச்சு எடுபடவா போகுது? காத்திருக்கிறேன் தாயே. பவ்யமாக நிரஞ்சன் சொல்ல வாய்விட்டு சிரிக்கிறாள் நந்தனா. வாங்கம்மா. 4வது வீட்டில் வசிக்கும் பாக்கியம் வர அவளை வரவேற்றாள் சாந்தி. ஸ்வேதா எப்படி இருக்கா? டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்களா? ஆமாம் சாந்தி, மாத கடைசியில் குழந்தை பிறந்துடுன்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வச்சு நெருங்கின சொந்தங்களை மட்டும் அழைச்சி வளகாப்பு போடுறோம். நீ அவசியம் வரணும். குங்கும சிமிழை நீட்டுகிறாள். குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்தவள், அம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க, என் மாமியார் வருவாங்க. நல்லபடியாக விசேஷத்தை நடத்துங்க. நீ மனசு வருத்தப்படக்கூடாது சாந்தி. உனக்கு இன்னும் வயசு இருக்குது. அந்த கடவுள் கண் திறந்து பார்ப்பாரு. வளைகாப்பு போட்ட மனையில் உட்கார வச்சு வளையல் போட்டால் குழந்தை இல்லாத பொண்ணுக்கு அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. நீ அவசியம் வரணும். உன்னை மனையில் உட்கார வச்சு நலுங்கு வச்சு வளையல் போடுவோம். நிச்சயம் இதே வைபவம் அடுத்த வருஷம் உன் வீட்லேயும் நடக்கும் பாரு. கண் கலங்க அவளை பார்த்தாள். சரிம்மா, உங்கள் திருப்திக்கு வரேன். உன் மாமனார் மாமியார் வீட்டில் இல்லையா சாந்தி? கடை வரைக்கும் போயிருக்காங்கம்மா. சரி, வந்தால் சொல்லிடு. நிறைய வேலை கிடக்குது. வரட்டுமா? பட்டுப்புடவை கட்டி கொண்டு நிற்பவளை பார்க்கிறாள் சரசு. நீயுமா வர? ஆமாம் அத்தை, பாக்கியத்தம்மா அவ்வளோ தூரம் கூப்பிட்டாங்க. பக்கத்தில் தானே, போயிட்டு வந்துடுவோம். ரொம்ப நல்லா இருக்கே. நானே எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு போகிறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் கிளம்பி நிற்கிறேன். அங்கே வந்திருக்கவங்க இன்னும் உங்கள் மகனுக்கு குழந்தை பிறக்கலையான்னு துக்கம் விசாரிக்கிறது போல் கேட்பாங்க. தலை எழுத்தேன்னு போகிறேன். நீ என்னடானா 4 பிள்ளை பெற்றவளை போல் அலங்காரம் பண்ணிக்கிட்டு சபையில் வந்து உட்கார ரெடியாக இருக்க? அதற்கு மேல் அங்கு நிற்காமல் பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு சாந்தி உள்ளே செல்ல, சரசு பாவம் அந்த பொண்ணு, மனசில் ஈரமே இல்லாமல் இப்படி பேசுகிற. குழந்தை பிறக்காதது அவ பண்ணின குத்தமா? கல்யாணம் பண்ணி வந்த நாள்லேருந்து இத்தனை வருஷமாக வாய் திறக்காம ஒரு தாயின் பரிவோடு உனக்கு எல்லாமே செஞ்சிட்ருக்காளே, அவளை இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வருது? என் மனசு படுற பாடு எனக்கு தானே தெரியும். 4 இடத்துக்கு தலை நிமிர்ந்து சந்தோஷமாக போக முடியுதா? ஊரில் உலகத்தில் இல்லாத பொண்ணை பார்த்து கட்டி வச்சுருக்கோம். அந்த குள்ளம் மனுஷன் குடும்பத்தில் பெண் எடுக்க வேண்டான்னு சொன்னேனே, கேட்டிங்களா? எல்லாமே தலை எழுத்து. சரி இருங்க, கூப்பிட்டதுக்கு நான் மட்டும் போய் தலையை காட்டிட்டு வரேன். மருமகளை நினைத்து வேதனைப்பட்டவராக தலை குனிந்து அமர்ந்திருந்தார் சர்க்குணம். கண்களில் ஏக்கம், தாய்மை அடைய முடியவில்லையே என்ற கவலை அவள் முகத்தில் தெரிகிறது. ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருக்கும் டாக்டர் நந்தனா என்ன சொல்லப் போகிறாளோ என்று அவளையே பார்த்தபடி இருக்கிறாள் சாந்தி. புன்னகையுடன் தன் எதிரில் அமர்ந்திருக்கும் கண்ணனையையும் சாந்தியையும் பார்த்தவள், ரிப்போர்ட் படி 2 பேர்கிட்டையுமே எந்த குறையும் இல்லை. நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. நான் சில டெஸ்ட் எழுதி தர்றேன், அதை மட்டும் பார்த்துடுங்க. அடுத்த முறை வரும்போது உங்கள் ஹஸ்பண்டு அழைச்சிட்டு வாங்க. டாக்டர், எனக்கு ஏற்கனவே 4 முறை ஐயுஇ IVF 2 முறை செஞ்சாச்சு. 1 வருஷமாச்சு. திரும்பவும் என்னை பெருசாக பலன் கிடைக்க போகுதுன்னு இருந்தேன். தம்பியோட வற்புறுத்தினால்தான் உங்களை பார்க்கவே வந்தேன். அப்படி சொல்லாதீங்க சாந்தி. உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஒரு குழந்தையா தன்னை பார்க்கும் சாந்தியை பார்த்து மென்மையாக புன்னகைத்தவள், உங்கள் குழந்தைய உங்கள் கருவில் உருவாக்கி உங்கள் கையில் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? அந்த அதிசயம் மட்டும் நடந்துட்டா நீங்கள் தான் என் குலதெய்வம் டாக்டர். குரல் நெகிழ்ச்சி. நான் சாதாரண மனுஷி. என்னை தெய்வஸ்தானத்தில் உயர்த்திடாதீங்க. எதுவுமே பேசாமல் மனம் கனிய நந்தனாவை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறான் கண்ணன். என்ன கண்ணன், உங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறக்க நான் பொறுப்பு. உங்கள் கவலையை விட்டுட்டு மருமகனை வரவேற்க தயாராகிருங்க.
நன்றி பெருக்கு கண்களில் தெரிய இருவருமே எழுந்து கொள்ள, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க கண்ணன், அம்மா கிட்ட நீங்கள் வந்ததை பற்றி சொன்னேன்னா அவசியம் வீட்டுக்கு வர சொல்லு நந்தனான்னு சொன்னாங்க. சொன்னவள் விசிட்டிங் கார்டை எடுத்து அவனிடம் கொடுக்கிறாள். ஆச்சரியமாக இருக்குது, நமக்குள்ள ஒரு உறவு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமானதுக்கு தான் நினச்சேன். நீங்கள் அன்போடு வீட்டுக்கும் அழைக்கிறீங்க. உங்களை ஒரு நல்ல நண்பராக நினைக்கிறேன் கண்ணன். நம்ம நட்பு தொடரணும், அவசியம் வாங்க. எனக்கும் டாக்டர் நந்தனாவை பார்த்ததுலேருந்து மனதுக்குள் இனம் புரியாத பரவசம் வருது கண்ணா. இவங்க நிச்சயமாக என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைப்பாங்க. மனசில் படுது. அவ்வளவு அன்போடு கூப்பிடுறாங்க. அவசியம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வா கண்ணா. நமக்கு நெருக்கமான ஒருத்தரை பார்த்துட்டு வந்த திருப்தி தான் என் மனசு முழுக்க பரவி கிடக்குது. டாக்டர் பேஷண்ட் தாண்டி நமக்குள்ள நல்ல நட்பு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? நானும் அவங்கள ஒரு நல்ல சிநேகிதியாக நந்தனான்னு உரிமையோடு சொல்கிறேன். தப்புன்னு சொல்லலை கண்ணா. உன்னோட இந்த சந்தோஷம் எனக்கு பிடிக்குது. நீ பெண்கள்கிட்ட இவ்வளவு சீக்கிரம் பழகவே மாட்ட. உன்னுடைய தோற்றத்தை நினச்சே விலகி போயிடுவ. அதனால தான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன். என் தோற்றத்தை பெருசாக நினைக்காம என் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நண்பனாக என்னை ஏற்றுக்கிட்ட அவங்க நல்ல மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. உன் வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கும் போது அவங்க மேலே மதிப்பும் கூடுது. நந்தனாவின் மலர்ந்து சிரிக்கும் முகம் அவன் மனதில் வந்து போக, இறைவா, எனக்கு ஒரு நல்ல சிநேகிதியை அடையாளம் காண்பிச்சிருக்க. இந்த நட்பு கடைசி வரைக்கும் தொடரணும். அவங்க முயற்சியில் என் அக்காவுக்கு குழந்தை பிறக்கணும். கண்ணனின் மனம் இறைவனிடம் வேண்டியது. என்ன நிரஞ்சன், ஊர் போய் சேர்ந்தாச்சா? மனசே சரியில்லை நந்து. ஏன்? எல்லாமே ஓன் நினைப்பு தான். நீ ஏதேதோ காரணம் சொல்லி கல்யாணத்தை தள்ளி போடுறது எனக்கு பிடிக்கலடா. என்னை நல்லா புரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? நம்மக்கிட்ட காசு பணமா இல்லை, வேணுங்கிற அளவு நான் சம்பாதிக்கிறேன். இப்படி தனிமையில் இருக்கிறது வெறுமையாக தோணுது. ப்ளீஸ் ரஞ்சன், எனக்காக இன்னும் 1 வருஷம் பொறுத்துக்கோங்க. அப்பாவுக்கும் அடிக்கடி ப்ரெஷர் அதிகமாகி தலை சுத்தால் மயக்கம் வருதான். எல்லா டெஸ்ட்டுமே பண்ண சொல்லிட்டு வந்தேன். அப்பாவும் நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருக்க, என்ன நந்தனா பதிலையே காணோம்? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகே, எனக்கு ஹாஸ்பிட்டல் போக நேரமாச்சு. 2 நாள் கழித்து கூப்பிட்றேன். பை, வச்சிட்றேன். நிரஞ்சன் ஃபோனை கட் பண்ண மனதில் இறுக்கம் படர அமர்ந்திருக்கிறாள் நந்தனா. அம்மா, உங்கள் மகள் டாக்டராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. கல்யாணமாகி 8 வருஷமாக குழந்தை பாக்கியம் கிடைக்காத அக்காவுக்கு இப்போ அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. மனசுக்கு நிறைவாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குது. தம்பி, உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்ற ராஜம், என்ன தம்பி, தட்டில் வச்ச டிஃபனெல்லாம் அப்படியே இருக்குது, சாப்பிடுங்க என்றாள். அம்மா, நீ செய்திருக்கிற கேசரியும் பஜ்ஜியும் நல்லாவே இல்லை போல இருக்கு. அதுதான் சாப்பிடாம வச்சிட்ருக்காரு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களை பார்த்து பேசுகிற சந்தோஷமே வயிறு நிரம்ப இருக்கு. அதுதான் சாப்பிடக்கூட தோணலை. அம்மா, கேசரி பஜ்ஜி 2மே சூப்பர், நல்லா இருக்குமா? சுத்தமாக சாப்பிட்றேன் சொன்ன கண்ணன் பஜ்ஜியை சட்னியில் தோய்த்து வாயில் வைக்க, விளையாட்டுக்கு சொன்னேன் கண்ணன், மெதுவாக நிதானமாக சாப்பிடுங்க. நந்தனா அவனை பார்த்து சிரிக்கிறாள். தம்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைம்மா, இந்த குள்ளமானவனை கட்டிக்க எந்த பொண்ணும் தயாராக இல்லை. எங்கள் அம்மா வலை போட்டு தேடிட்டு தான் இருக்காங்க. யாரும் சிக்க மாட்டேங்கிறாங்க. மனதின் வலியை மறைத்து சிரிக்கிறான் கண்ணன். இது ஒன்றும் பெரிய குறை இல்லையே கண்ணன். உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி நிச்சயமாக உங்களை தேடி வருவா. உங்கள் அக்காவும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தையும் கட்டாயம் பெற்றெடுக்க போகிறாங்க. உங்கள் மருமகன் வரும் நேரம் இந்த மாமனுக்கு கல்யாணம் நடக்கும். பாருங்களேன், உங்கள் வாய் முகூர்த்தம் நீங்கள் சொன்னபடியே நடக்கட்டும் நந்தனா. அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள். தம்பி, என் மகள் நந்தனா தான் என் உலகம். டாக்டராக வரணும்னு கனவோட படித்தவ இன்றைக்கி 4 பேர் வாழ்த்த இந்த சின்ன வயசுலேயே நல்ல பெயர் எடுத்து அவள் வாழ்கிறத பார்க்க எனக்கு திருப்தியாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு இந்த திருப்தி மட்டும் பத்தலை கண்ணன். என் கல்யாணம் எப்போ நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. நந்தனா சொல்ல, அது ஒரு தாயோட நியாயமான ஆசை தானே? ஆமாம் தம்பி, மாப்பிள்ளையும் ரெடியாக இருக்காரு. நாளைக்கே தாலி கட்டலான்னு சொன்னாராம். சிங்கப்பூர்லேருந்து பறந்து வந்துடுவார். அப்படியா? வாழ்த்துக்கள் நந்தனா. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் டாக்டர் தானா? எப்படி சரியாக சொன்னீங்க? உங்களுக்கு அழகும் கம்பீரமுமான ஒரு டாக்டர் கணவராக வந்தால் பொருத்தமாக இருக்கும்னு மனசில் பட்டுச்சு, அதுதான் சொன்னேன். நீ சொல்கிறது சரிதான் தம்பி. சிங்கப்பூரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கார். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பெற்றவங்க தரப்பிலும் 2 வீட்லேயும் சந்தோஷந்தான்.
கல்யாணம் முடிஞ்சா சிங்கப்பூர் போகணும்னு ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு கிளம்ப நந்தனாவுக்கு மனசில்லை. கண்களில் அதிர்ச்சி தெரிய நந்தனாவை பார்க்கிறான். நந்தனா, நீங்கள் போயிடுவீங்களா? என் அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டு நடந்துட்டுருக்கு. பார்த்தீங்களாம்மா, கண்ணன் மாதிரி எத்தனை பேர் தவிச்சு போவாங்க. கவலைப்படாதீங்க கண்ணன், உங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்த பிறகே கல்யாணம் பண்ணிக்கிறேன். லண்டனில் படிச்சிட்ருக்கிற என் ஃப்ரெண்டு அடுத்த வருஷம் வந்து ஹாஸ்பிட்டல் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பிறகு தான் என் கல்யாணம். இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் இப்படி நினைக்கிறது தப்புன்னு ஒரு குற்ற உணர்வும் வருது. தப்பில்லை கண்ணன், என்ன மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க நாளையுமே யோசித்து தானே முடிவெடுக்கணும். அதுவும் நான் செய்கிற தொழில் உயிர் சம்பந்தப்பட்டது இல்லையா? பொறுப்புணர்ந்து பேசும் நந்தனாவை கண்களில் மரியாதை தெரிய அன்போடு பார்க்கிறான். ஃபோனில் நிரஞ்சன் நம்பர் ஒளிர ஆவலுடன் ஃபோனை ஆன் செய்கிறாள் நந்தனா. என் மேலே கோபமா நிரஞ்சன்? 4 நாளாக கூப்பிடல. அதெல்லாம் இல்லை, ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருந்தது அன்னைக்கு, கொஞ்சம் அப்செட் ஆனேன், அதுதான் நிஜம். உங்கள் பேச்சிலேருந்து எனக்கு தெரிஞ்சது, அதுதான் நான் பதிலும் பேசலை. மாமா கிட்ட பேசினேன், மாத்திரை போட்டுக்கிறேன், ப்ரெஷர் நார்மலாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. நீ பேசினதை என்கிட்டேயும் சொன்னார். அப்புறம் புதுசாக எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சன். யார் இது நந்தனா? அம்மாவோட திருப்பட்டூர் கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு சம்பவம் எங்களை சந்திக்க வச்சது. அப்புறம் அவர் அக்காவுக்கு குழந்தை பிறக்கலைன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். இப்போ உரிமையோடு வீட்டுக்கு வந்து பழகும் அளவுக்கு எங்களுக்குள்ள நட்பு உருவாகியிருக்கு. அப்படியா? என்ன பண்ணுறாரு? எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன குறை, அது அவர் மனசில் பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. அதுக்காகவே அவர்கிட்ட நட்பை ஏற்படுத்திக்கிட்டு அன்போடு பழகிறேன். குறைன்னு சொல்கிற, என்ன குறை? கால் கை எதுவும் இல்லையா? அப்படி இருந்தால் கூட அது பெரிய விஷயமாவே இருந்திருக்காதே. பார்க்க அழகாக நல்ல வேலைன்னு இருக்கிறவர், ஆனால் உயரம்தான் 4 அடியில் இருக்குது. மற்றவங்க பார்வையில் தெரிகிற ஏழைன்னா அதை மறக்க ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. குள்ள மனுஷன்னு சொல்லு. நிரஞ்சன் சிரிக்க, ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. தோற்றத்தை பார்த்து ஒரு மனுஷனை கணிக்கக்கூடாது. இது நாம் உருவாக்கிக்கிட்டது இல்லைல்ல, கடவுளின் படைப்பு தானே. அவரை ஒரு நல்ல மனசுள்ள மனிதராகத்தானே நான் பார்க்குறேன். நீ என்ன தான் சொல்கிற? தோற்றத்தை பார்த்து தானே ஒருத்தர் மேலே நமக்கு இம்ப்ரெஷன் வரும். உன் அழகான தாமரை முகம் தானே என்னை உன் பால் ஈர்த்தது. அதுக்கப்புறம் தானே நம்ம மனம் ஒன்றுபட்டுச்சு. இதை நீ மறுக்க முடியாதே. இல்லை நிரஞ்சன், அழகை பார்த்து தான் காதல் வர்றது இல்லை. அழகில் குறைஞ்சவங்க காதலிக்கிறதே இல்லையா? அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது தானே. அழகுங்கிறது அளவுகோல் இல்லை. இயற்கை படைப்பில் எல்லாவற்றிலுமே ஒரு அழகு இருக்கத்தானே செய்யுது. சரி, நான் உன்கிட்ட வாதம் செய்ய விரும்பலை. எப்படியோ உன் ஃப்ரெண்டை உன்னோட வச்சுக்க ஒரு எல்லையோடு பழகு. எந்த காரணம் கொண்டோ என்கிட்ட அறிமுகப்படுத்திடாத. அப்புறம் அவன் தோற்றத்தை பார்த்து நான் சிரித்து வைக்க அப்புறம் உன் மனசு தான் சங்கடப்படும். நந்தனாவின் அழகிய முகம் வாடிப்போனது. நிரஞ்சனிடம் எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தாலும் மனிதர்களை அவர்கள் இயல்போடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மட்டும் இல்லை. ஒரு டாக்டரான அவன் இப்படி பேசுவது சரியில்லை. எண்ணங்கள் தலை தூக்க மௌனமாக இருந்தாள். ஹாஸ்பிட்டல் அறையில் கண்மூடி படுத்திருக்கும் சாந்தியின் அருகில் பரதன் நிற்க டாக்டர் நந்தனாவின் வருகைக்காக கண்ணனும் வச்சலாவும் அறைக்கு வெளியே காத்திருந்தார்கள். ஏன் வெளியில் நினைக்கிறீங்க, உள்ளே வாங்க. நந்தனா அவர்களுடன் சாந்தியின் அருகில் சென்றால், சாந்தி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்றுமில்ல டாக்டர், நல்லா இருக்கேன். பி ஷேர்ஃபுல். உங்கள் கருவில் உங்கள் குழந்தை வந்து சேர்ந்தாச்சு. எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. 2 நாள் வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா நார்மல் ஆகிடும். 2 வாரம் கழித்து பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்பிக்கையாக கிளம்புங்க. தேங்க்யூ டாக்டர். சொல்லும் பரதனை புன்னகையோடு பார்த்தாள் நந்தனா. இப்போ கிளம்பலாமா டாக்டர்? வச்சலா கேட்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து கூட்டிகிட்டு போகலாமா? ஓகே கண்ணன், நான் கிளம்புறேன். ஓபி பார்க்கணும், நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நந்தனா அறையை விட்டு வெளியே வர டாக்டர் கண்ணனின் குரல் நெகிழ்வு தெரிய திரும்பி பார்த்தாள். நோ கண்ணன், நான் உங்களுக்கு நந்தனா தான். நீங்கள் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும். சாந்தியை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சாந்தி, நேராக நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஒரு 2 வாரம் ரிசல்ட் தெரிகிற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட்டாக இருக்கிறது நல்லதுமா. ஆமாம் சாந்தி, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். நீ அத்தையோட போயிரு. இல்லைங்க, நம்ம வீட்டுக்கே போகலாம். உங்கள் பக்கத்தில் இருந்தால் என் மனசுக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். அம்மா ப்ளீஸ், என்னை புரிஞ்சுக்கோமா. அத்தை பார்த்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, அக்கா அவங்க வீட்லேயே இருக்கட்டும். மாமா பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சொன்னவன் அக்கா மனசை அலைப்பாய விடாமல் கடவுளை பிரார்த்தனை பண்ணு. உண்மையான பிரார்த்தனைக்கு அந்த கடவுள் நிச்சயமாக செவி சாய்ப்பார். நந்தனா மேலே எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது.
எனக்கும் தான் கண்ணா. இருந்தாலுமே ரிசல்ட் தெரிகிற வரைக்கும் மனசு கிடந்து தவிக்க தானே செய்யுது. எத்தனை வருஷ காத்திருப்பு, என் வயிறு திறக்காதான்னு காத்திருக்கும் என் வேண்டுதல். அந்த சீரடி சாய்நாதர் இனியும் என்னை சோதிக்காம நல்ல செய்தியை சொல்லணும். கண் கலங்க பேசும் சாந்தியை பார்த்தபடி அனைவரும் நிற்கிறார்கள். அம்மா, சாந்திக்கு நைட் டிஃபன் வேண்டாம்மா, கோதுமை ரவா கஞ்சி செஞ்சு வச்சு பால் ஊற்றி கொடுத்துருமா. சரி சரி வச்சு தரேன். நீயும் தான் அவளை படுக்கையில் உட்கார வச்சு கால் தரையில் படாமல் ராஜ உபச்சாரம் செய்கிற. இன்னும் நல்ல பலன் கிடைக்கலையே. குழந்தை பிறக்கிற சாதாரண விஷயத்தையே மலையை புரட்டி எலியை பிடிக்கிற மாதிரி தானே நடத்த வேண்டி இருக்குது. இந்த தடவை என்ன நடக்குதோ பார்க்கலாம். அம்மா, நாங்களே பலவித மனக்குழப்பத்தில் இருக்கோம். நீ வேற ஏதாவது பேசி எங்களை நோக அடிக்காத. நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். பரதன் வெளியேற, சரசு, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? அடுத்தவங்க மனசை புரிஞ்சு பேச கற்றுக்கோ. நம்ம வார்த்தைகள் ஒத்தடம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவங்க மனசை புண்படுத்தாமல் இருக்கணும். சர்க்குணம் சொல்ல, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? எனக்கு மட்டும் பேரனோ பேத்தியோ கொஞ்சணும்னு ஆசை இல்லையா? இப்படி ஒவ்வொரு தடவையும் டாக்டர்கிட்ட போய் கருவை கர்ப்பப்பையில் வைக்கிறதும், அந்த 2 வாரம் இவன் பொண்டாட்டியை தாங்கிறதும், அப்புறம் ரிசல்ட் இல்லைன்னு வந்ததையும் இலவு விழுந்த வீடாக்க குப்புறப்படுத்த அலறதும் வழக்கமாக நடக்கிறது தானே. அந்த ஆதங்கத்தில் தான் சொன்னேன். உன்ன மாதிரி ஜென்மங்களை திருத்தவே முடியாது. கண்களில் நீர் நிறைய கணவனின் மார்பில் சாய்ந்தபடி அவனை நிமிர்ந்து பார்க்கிறாள் சாந்தி. என்னங்க, இந்த தடவையாவது நம்ம குழந்தை என் கருவில் நல்லபடியாக வளர்வான் இல்லையா? நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது தானே? மனைவியின் கேசத்தை ஆதரத்தோடு தடவி கொடுத்தான் பரதன். இனியும் அந்த கடவுள் நம்ம சோதனை பண்ண மாட்டார் சாந்தி. நிச்சயமாக இந்த தடவை நீ தாயாகத்தான் போகிற. நம்ம குழந்தை 2 பேரும் மார்பிலையும் மடியிலையும் போட்டு கொஞ்சற நாட்கள் சீக்கிரமாக வரப்போகுது பாரு. மனைவியை அன்போடு தழுவிக்கொள்கிறான். பால்கனியில் காப்பி கப்புடன் நந்தனாவின் எதிரே அமர்ந்திருந்தான் கண்ணன். சாந்தி எப்படி இருக்காங்க? என்னதான் ஆறுதலாக பேசினாலும் மனதின் தவிப்பு கண்களில் தெரியுது. இந்த முறையாவது நல்ல செய்தி வருமாங்கிற ஏக்கம் அவங்க கிட்ட இருக்கு. குழந்தை வேண்டாம்னு கருக்கலைப்பு செய்யறதும், பிறந்த குழந்தைய ஈவிரக்கம் இல்லாமல் குப்பை தொட்டியில் போடுறதும் நடக்கிற நாட்டில் தான் குழந்தைக்காக தவம் இருக்கிற பெண்களும் இருக்காங்க. கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டார். கண்ணன், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு பிஎஸ்சி படிச்சிருக்கா. அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். சொல்லிக்கிற மாதிரி சொத்து எதுவும் இல்லை. சொந்தமாக ஒரு சின்ன ஓட்டு வீடு இருக்குது. ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குறா. அவகிட்ட உங்களை பற்றி பேசினேன், பார்த்து பேசுகிறேன், மனசுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்ணன்? பணம் காசு எனக்கு பெருசில் நந்தனா. என்னை முழு மனசோடு ஏற்றுக்கிற பெண் கிடைச்சாலே போதும். எனக்காக நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நன்றி. என்ன கண்ணன், நமக்குள்ள நன்றியெல்லாம் எதுக்கு? உங்கள் அக்கா வாழ்க்கையில் மட்டுமில்லை, உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைவை ஏற்படுத்தி தரணுங்கிறது தான் என் ஆசை. அப்போ அந்த பெண் சுதாவை ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்கிறேன். நீங்களும் வந்து பார்த்துங்க, பேசலாம். உங்கள் விருப்பம் நந்தனா. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன சொல்லுங்கள்? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற நிரஞ்சன்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பீங்களா? ஃபோனில் வேண்டாம், அடுத்த மாதம் வர்றதா இருக்காரு. அப்போ நேர்லேயே மீட் பண்ணிக்கலாம். சாந்தி, கிளம்பிட்டியா? லேட்டாச்சு. சுவாமி அறையில் கண்மூடி நிற்கிறாள். கடவுளே, இனி ஒரு தோல்வியை தாங்குற மனசு என்கிட்ட இல்லை. இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் சொல்ல போகிறாங்க. என்னை தாயாக்கிடு இறைவா. வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமாக கூட இருக்குமா? மரம் செடி கொடி அசைவிலிருந்து ஒவ்வொரு நிகழ்வும் மனதுக்கு சந்தோஷத்தை அள்ளி இறைக்கிறதே. வானத்திலிருந்து தேவதைகள் கோடி பூக்களை தலையில் கொட்டினார் போல மெய் சிலிர்த்து போகிறாள் சாந்தி. இது நிஜம். என் வாழ்க்கையின் ஒளி விளக்காக என் குழந்தை வரப்போகிறது. நான் என் குழந்தையை சுமக்கிறேன். என் பிரார்த்தனை பலித்துவிட்டது. நான் தாயாக போகிறேன். சந்தோஷ குரலில் எல்லாருக்குமே கேட்கும்படி வாய் திறந்து கத்த வேண்டும் போல தோன்றும். உணர்வை அடக்கிக் கொள்கிறாள். சந்தோஷத்தில் உடல் படபடக்க அருகில் நிற்கும் பரதனின் கையை இறுக பற்றுகிறாள். கண்ணம்மா, நம்ம பிரார்த்தனை பலிச்சிடுச்சு. சாந்தியின் காதில் கிசுகிசுக்கிறான். சாந்தி, நீங்கள் தாயாக போகிறீங்க. நல்ல முறையில் கரு வளர ஆரம்பிச்சிடுச்சு. மருந்து மாத்திரைகளை நேரப்படி சாப்பிடுங்க. சத்துள்ள ஆகாரம் சாப்பிடுங்க. அடுத்த வாரம் திரும்ப செக்கப் போவாங்க. முதல் 12 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நன்றியோடு டாக்டர் நந்தனாவை பார்க்கிறார்கள் சாந்தியும் பரதனும். வார்த்தைகளே இல்லாமல் கண்களில் கண்ணீர் உருண்டோட தன்முன் நிற்கும் கண்ணனை பார்க்கிறாள் நந்தனா. என்ன கண்ணன், சொன்னபடி நடந்துடுச்சா? உங்கள் அக்கா இன்னும் 9 மாதத்தில் உங்கள் மருமகனை கையில் கொடுப்பாங்க. நந்தனா, நீங்கள் எனக்கு வரம் கொடுக்கும் தேவதையாகத்தான் தெரியுறீங்க. நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை.
எங்கள் அக்கா முகத்தில் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்போதான் மலர்ச்சியை பார்க்கிறேன். பாலைவனமாக இருந்த அவங்க வாழ்க்கை பூத்து குலுங்கும் நந்தவனமாக மாற்றிட்டீங்க. சந்தோஷத்தில் என்ன பேசுறது என்ன செய்கிறதுன்னே தெரியல. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நிம்மதியாக இருங்க. அடுத்த புதன்கிழமை சுதா வீட்டுக்கு வர நீங்களும் வந்துடுங்க. உங்கள் கல்யாணமும் நிச்சயமான எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம்தான் கிடைக்கும். தேங்க்ஸ் விஜயன். எங்கள் அக்கா கன்சீவ் ஆயிட்டாங்க. நீ சொன்னதில் தான் டாக்டர் நந்தனாக்கிட்டேயே நான் பேசினேன். அந்த கடவுள் ரங்க எங்கள் 2 பேருக்குமே நல்ல நட்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. உனக்கு பிறகு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக என் மனசை புரிஞ்சு பேசுறது நந்தனா தான். கங்க்ராச்சுலேஷன் கண்ணன். எப்படியோ உன் அக்காவின் வாழ்க்கையில் சந்தோஷம் மலர்ந்ததே, அதுவே போதும். டாக்டர் நந்தனா உனக்கு நெருங்கிய தோழி ஆயிட்டாங்க. இனி உன் சிபாரிசு தான் எங்களுக்கு தேவைப்படும். நண்பனை பார்த்து சிரிக்கிறான். உனக்கும் அவங்க பெண் பார்க்குறதா சொன்னியே, என்ன ஆச்சு? ஆமாம் விஜயா, அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு என் குறைய பெருசு பண்ணாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கிறதா சொல்கிறாங்க. இனிமே தான் பார்த்து பேசணும். இதுவும் நல்லபடியாக நடந்துட்டா எங்கள் அம்மாவோட கவலையும் தீர்ந்துடும். எங்களுக்காக வாழ்கிற எங்கள் அம்மா முகத்தில் நான் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பார்க்கணும் விஜயா. நிச்சயமாக டாக்டர் நந்தனா மூலமாக உன் கல்யாணமும் நடக்கும் பாரேன். அவங்க தான் உங்கள் குடும்பத்திலேயே விளக்கேற்றி வைக்க போகிறாங்க. நீ சொல்கிறது சத்தியமான வார்த்தை. அதை நானுமே நம்புகிறேன். அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். அவங்க விரும்புகிற நெருஞ்சனோட சந்தோஷமாக வாழணும். தினம் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். 2ஆக மடிக்கப்பட்ட பேப்பரை டாக்டர் நந்தனாவின் முன் நீட்டுகிறாள் சாந்தி. என்ன இது? கருவில் வளர்ற என் குழந்தைக்கு நான் எழுதிய கடிதம். அவனை உருவாக்கி கொடுத்த உங்ககிட்ட காண்பிக்கணும்னு எடுத்துகிட்டு வந்தேன், படித்து பாருங்க. கருவறை கடிதம். என் இனிய உயிர் துளியே, வாழ்க்கை என்பது முழுமை பெறுவது மழலை செல்வதில்தான் என்பது புரியது. மழலை செல்வத்தில்தான் என்பது புரியது. கண்ணீரை காணிக்கையாக்கிய நாட்கள் எத்தனையோ. திருமணமாகி 8 வருடங்கள் கருவறை காலியாக இருக்க உற்றார் உறவினரின் பரிதாப பார்வை, ஊர்கூடி விசேஷத்தில் ஒதுங்கி நின்ற தருணங்கள் எத்தனையோ. உன்னை தேடி தேடி அழுத்து கடவுளை நிந்தித்த நாட்கள் எத்தனையோ. என் கண்ணில் படுவோர் எல்லாம் குழந்தைகளுடன் குதூகலமாக செல்ல என் விழி திரைகள் எனக்காக கண்ணீரை சொரிந்த தருணங்கள் எத்தனையோ. வாழ்வு என்பது எல்லாம் இருந்தும் இவ்வளவு வெறுமையாக தோன்றுமா? எனக்கு தோன்றியது இதோ 8 வருட கனவுகள் நனவாகும் நாள் வந்துவிட்டது. மனதில் சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. என் கருவறைக்குள் நீ வந்துவிட்டாய். வர மறுத்த உன்னை வரவழைத்து விட்டேன். இயற்கையாக என் கருவில் உயிர் பெற வேண்டிய நீ எங்கோ ஒரு பரிசோதனை கூடத்தில் உயிர் பெற்று என் கருவறைக்கு குடிபெயர்ந்து விட்டாய். உன்னை சந்தோஷப்படுத்தி உன் தேவைகளை பூர்த்தி செய்து என் வாழ்வின் ஒளியாக உன்னை நினைத்து வாழ்வேன். என் கனவுகளை கண்ணில் திணிக்காமல் நீ டாக்டராக, என்ஜினியராக என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீயாக வாழ, உன் எண்ணங்கள் உன் கனவுகளோடு சுதந்திர பிரஜையாக வாழ உறுதுணையாக இருப்பேன். என்னிடம் இருக்கும் நல்லவைகளை உன்னிடம் புகுத்துவேன். என் மகனே, மகளே, என்னை தாயாக்கின உனக்கு, என் வேதனைகளை நீக்கிய உனக்கு என்றுமே பூரண தாயாக வாழ்வேன் என்று உறுதிமொழி கொடுக்கிறேன். உயிர் துளியான நீ குழந்தையாக உருவாகும் அந்த 10 மாதங்களும் என் பிரார்த்தனை உன்னில் ஒலித்து கொண்டே இருக்கும். படித்து முடித்த நந்தனாவின் கண்கள் கலங்குகிறது. உண்மையில் இன்னைக்கு தான் இந்த மருத்துவ தொழிலுக்கு வந்ததையே நினச்சி நான் பெருமைப்படுறேன் சாந்தி. ஒரு தாயாக உன் மனதில் எவ்வளவு ஏக்கங்கள் இருந்திருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உன்ன மாதிரி ஒவ்வொரு பெண்ணையும் அந்த கடவுளின் கருணையால் தாயாக்கும் என் மருத்துவ தொழிலுக்கு மனமுவந்து நன்றி சொல்கிறேன். அருகில் அமர்ந்திருந்த பரதன் மனைவியை அன்போடு பார்க்கிறான். டாக்டர், உங்களை கோவில் கட்டி கும்பிடாத குறையா என் மனைவி மானசீகமாக கும்பிட்றா. புனிதமான இந்த தொழிலில் ஈடுபடுற நீங்கள்லாம் தெய்வஸ்தானத்தில் கொண்டாட வேண்டியவங்க. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு திறமைகளோடு இருக்கிற நீங்கள் மென்மேலும் வளர்ந்து புகழோட உங்கள் மனம் போல வாழணும்னு அந்த கடவுளை பிரார்த்திக்கிறோம் டாக்டர். அளவுக்கு அதிகமாக என்னை புகழ்கிறீங்க, ஆனால் உங்கள் சந்தோஷத்தை என்னால் உணர முடியுது. நான் சொன்ன மாதிரி நேரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க. இப்போது சின்ன சின்ன வேலைகளை தாராளமாக செய்யலாம். அப்புறம் கண்ணன் எப்படி இருக்கிறாரு? புதன்கிழமை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். தம்பி சொன்னான், அவனுக்காக நீங்கள் மெனக்கெட்டு பெண் பார்க்குறதா சொன்னான். உங்கள் நட்பு கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். புன்னகையோடு அவர்களை பார்க்கிறாள் நந்தனா. 5 அடி 2 அங்குலத்தில் தன்னை அழகுபடுத்தி கொண்டு பட்டுப்புடவையில் தன்முன் நிற்பவளை பார்க்கிறான் கண்ணன். கண்ணன், இவ சுதா டிகிரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கா. உங்களுக்கு எந்த சங்கோஜமும் வேண்டாம். உங்களை பற்றிய எல்லா விவரமும், உங்கள் குடும்பத்தை பற்றிய எல்லாமே சுதா கிட்ட பேசிட்டேன். அவளுக்கு முழு திருப்தி. நீங்கள் 2 பேரும் பேசுங்க.
உங்கள் 2 பேருக்கும் சம்மதம்னா மேற்கொண்டு பெரியவங்க மூலமாக பேசி முடிவு பண்ணலாம். நான் உள்ளறையில் இருக்கேன். எழுந்து செல்கிறாள் நந்தனா. நல்ல உயரமாக பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கிறாள். பணம் காசு என்னிடம் இருக்கிறது. அவள் மனம் என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். கடைசி வரை அவளை ராணி போல வைத்து காப்பாற்ற என்னால் முடியும். எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தால் எப்படி? கண்ணன் கேட்க அவனை பார்க்கிறாள் சுதா. இது கல்யாண வாழ்க்கை. முழு மனசாக நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டாதான வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஏன்னா நான் குள்ளமானவன், உங்களை விட உயரம் குறைவு. தம்பதிகளாக நம்ம வெளியில் போனால் மற்றவர்களின் ஏளன பார்வை பேச்சை நீங்கள் அலட்சியப்படுத்தினாதான் நிம்மதியாக வாழ முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா சுதா கேட்க. இதை நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கவே வேண்டாம். புத்தம் புது மலராக என் முன்ன நிற்கும் உங்களை பார்த்ததும் நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டா என்னோட அதிர்ஷ்டனே நினச்சிக்குவேன். நந்தினி அக்கா உங்களை பற்றி சொன்னாங்க. உயரம் குறைவாக இருக்கீங்கன்னு. ஒதுக்கி வைக்கிறது எனக்கு சரியா படலை. நல்ல படிப்பு, கை நிறைய சம்பாத்தியம், நிம்மதியான வாழ்க்கை, இப்படி பல தகுதிகள் உங்ககிட்ட இருக்குது. நீங்களும் என் ஏழ்மை நிலைக்காக உங்களை நான் ஏற்றுக்கிட்டதா நினைக்க வேண்டாம். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நிமிடம் மனமும் உடலும் ஜில் என்று குளிர வானத்தில் பறக்கும் உணர்வு தோன்ற கண்கள் மலர பார்க்கிறான். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். நாளைக்கே அப்பாவை அக்காவை வந்து பார்க்க சொல்கிறேன். முறைப்படி பெரியவங்க பேசட்டும். சாதாரணமாக நடக்க வேண்டிய விஷயத்த இப்படி லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு நடத்த வேண்டியிருக்கு. பரதன் தரையில் கால் பரவாமல் நடக்கிறான். சும்மாவே பொண்டாட்டியை தலையில் தூக்கி வச்சு ஆடுவான். இப்போ மாசமாக வேற இருக்காளா? கேட்கவே வேண்டாம். உனக்கு சந்தோஷமாகவே இல்லையா சரசு? பேரன் பிறக்க போகிறானேன்னு நீயும் தானே உன் மருமகளை கொண்டாடணும். இன்னும் பழைய மாதிரியே பேசினா எப்படி? சர்க்குணம் மனைவியை பார்த்து கேட்க, ஆமாம், கல்யாணமாகி இப்போ தான் 1 வருஷம் ஆகுது. பேரனை பார்த்து பெற்று தரப்போகிறாளாக்கும். நான் கொஞ்சம் போகிறனாக்கும். காலமான காலத்தில் நடக்குது. அதுவும் பணத்தை தண்ணியாக வாரி இறைச்சி நடக்குது. இதுக்கு என்ன சந்தோஷப்பட சொல்கிறீங்களாக்கும்? அதுவும் அவள் தம்பியை போல குள்ளமாக இருந்துட்டா வேறு வினையே வேண்டாம். என்னமோ நாம் வாங்கி வந்த வரம் அப்படி. இப்படி ஒருத்த மருமகளாக வந்து நாம் அவளோட போராடணும்னு தலையெழுத்து. சரசு, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சரசு. முதல்ல மனுஷங்களை மதிக்க கற்றுக்கோ. இப்படி அடுத்தவங்க மேலே கோபத்தை வளர்த்துக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. உனக்கு கடவுள் பேரனை பார்க்க வழி பண்ணி இருக்காரு. அதை நினச்சி சந்தோஷப்படு. படுக்கை அறையில் கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்திருக்கும் சரசுவிடம் வருகிறாள் சாந்தி. உங்களுக்கு பால் எடுத்துகிட்டு வரட்டுமா அத்தை? இப்போ வேண்டாம். சாப்பிட்ட உடனே எப்படி குடிக்க முடியும்? 1/2 மணி நேரம் போகட்டும். நீ போய் படு சாந்தி. அத்தை வேணும்னா போய் குடிச்சுப்பா. பாவம், மாசமாக இருக்கிற பொண்ணு, போய் ரெஸ்ட் எடு என்றார் சர்க்குணம். என்ன நீங்கள் உலகத்தில் நடக்காத அதிசயமாக நடக்குது. என்னமோ அப்பாவும் மகனும் இந்த தாங்கு தாங்குறீங்க. சரசு, பேச்சை நிறுத்து. 1 நிமிஷம் மாமா. அத்தை, 8 வருஷமாக நான் உங்களோட இருக்கேன். கல்யாணமாகி வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களை என் தாயாக தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய சிடுசிடுப்பான பேச்சும் என் மேலே ஏற்படுற கோபமும் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. ஒரு பேரனை பெற்று உங்கள் கையில் தரலைங்கிற ஆதங்கத்தில் வந்ததுன்னு நினச்சேன். உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தேன். ஆனால் நான் இப்போ தாயாக போகிறேன் அத்தை. என் வயிறு திறக்க போகுது. உங்கள் குடும்ப வாரிசை சுமக்கிறேன். உங்கள் அன்பான பேச்சுக்காகவும் பார்வைக்காகவும் ஆவலோட காத்திருக்கேன். தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கோங்க. குரல் நெகிழ சாந்தி பேச, ஏன் உன் புருஷனும் மாமனாரும் உனக்காக தாங்கிறது உருகிறது பத்தலையா? நானும் உன்னை தாங்கணும்னு நினைக்கிறியா? போய் படுத்து தூங்கு. எனக்கு பாலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கலங்கும் கண்களை துடைத்தபடி சாந்தி அந்த இடத்தை விட்டு அகல, பாவி, நீயும் ஒரு தாய் தானே. மாமியார் மருமகள்னா இப்படி தேலா கொட்டணுமா? எழுதி வச்சிருக்கா? மகன் இல்லாத குறைய மருமகளை வச்சு தீர்த்துக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் மாசமாக இருக்கிறா. மனசை புண்படுத்தி பாவத்தை சேர்த்துக்கிறியே. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? வசப்பாடினது போதும். எனக்கு தூக்கம் வருது. காலையிலேருந்து மயக்கமாக இருக்குது. நான் படுக்கிறேன். நல்லது நினச்சாதானே நமக்கும் நல்லது நடக்கும். மனசு பூரா விஷத்தை நிரப்பி வச்சா இப்படி தான் உடம்ப படுத்தும். சர்க்குணத்தின் பேச்சில் எரிச்சல் மண்டி கிடக்கிறது. அப்பா, நான் வேலைக்கு கிளம்புறேன். இன்னைக்கு நந்தனா அக்காவை பார்த்து பேசிடுங்க. நல்லா முடிவாக பண்ணிட்டியாம்மா? என்னப்பா கேட்குறீங்க? அதான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டியான்னு கேட்குறேன். ஹேண்ட்பேக்கை எடுத்து கீழே வைத்தவள், என்னப்பா இப்படி கேட்குறீங்க? நம்ம இருக்கிற நிலைமைக்கு இது நம்ம தகுதிக்கு மீறிய இடம்ப்பா. நல்லா படித்தவர், சம்பாத்தியமும் அதிகம், வீடு காருன்னு நல்ல வாழ்க்கை. கடைசி வரைக்கும் ராணி மாதிரி வாழ்வேன். அப்புறம் என்னப்பா? ஹேண்ட்பேக்கை கீழே வைத்தவள், என்னப்பா இப்படி கேட்குறீங்க? நம்ம இருக்கிற நிலைமைக்கு இது நம்ம தகுதிக்கு மீறிய இடம் தானே. நல்லா படித்தவர், சம்பாத்தியமும் அதிகம், வீடு கார்னு நல்ல வாழ்க்கை. கடைசி வரைக்கும் ராணி மாதிரி வாழ்வேன். அப்புறம் என்னப்பா?
நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நானும் ஒத்துக்கிறேன். அதையும் மீறி மனசுன்னு ஒன்று இருக்குது. நாளைக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி நீ நிம்மதியான வாழ்க்கை வாழணுமேம்மா. அதில் என்னப்பா சந்தேகம்? 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் இல்லையேம்மா. உன்னை விட உயரம் குறைவானவனை கட்டிக்கிட்டு நீ 4 இடம் போகும்போது மற்றவங்க பார்வை, கேலி பேச்சு இதையெல்லாம் நீ தாங்கிக்கணும். பணம் மட்டும் வாழ்க்கை ஆயிடாது. மனசுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையே வாழ முடியுமா சொல்லு? நாளைக்கு பணத்துக்காக சந்தோஷத்தை இழந்துட்டோமேன்னு நீ வருத்தப்படக்கூடாது. யோசிக்க தொடங்கினாள் சுதா. கையில் ஸ்வீட் பாக்ஸ் பழங்களோடு முகம் கொள்ளா புன்னகையோடு வரும் கண்ணனை பார்க்கிறாள் வச்சலா. என்ன கண்ணா, உன் முகமெல்லாம் பிரகாசமாக இருக்குது, என்ன விஷயம்? நீ பண்ணின பிரார்த்தனையெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. புரியலப்பா. அக்கா மாசமாயிட்டாங்க, இப்போ உன் அருமை மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்னப்பா சொல்கிற? வச்சலாவின் முகம் மலர்கிறது. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம்மா. நந்தனா மூலமாக ஒரு பெண், பேர் சுதா, அவங்க வீட்டுக்கு வர சொல்லி நானும் சுதாவை பார்த்து பேசிட்டேன். அவளும் என்னை கட்டிக்க முழு மனசோட சம்மதம் சொல்லிட்டா. நந்தனாவும் அவள் அப்பாவை பார்க்க வர சொல்லி உங்ககிட்ட பேசி நல்லபடியாக முடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷம் மட்டுமில்லை, மனசு நிறைஞ்சிருக்குப்பா. உனக்கானவள் நிச்சயமாக பிறப்பான்னு இந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையாக இருந்தேன்ல, கடவுள் என் நம்பிக்கையை நிறைவேற்றிட்டாரு. என் மருமக எப்படிப்பா இருக்கா? அவங்க அப்பா எனக்கு என்னைக்கு சம்மந்தம் பேச வருவாருமா, அவசரப்படாதீங்க. நந்தனா எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து பேசிட்டு போனதும் ஃபோன் பண்ணி என்னைக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ போய் உன் மருமகளை பார்க்கலாம். இப்போது குடிக்க எனக்கு சூடாக ஏதாச்சும் கொடுக்குறியா? இரு, நல்ல செய்தியாக சொன்னேன், உனக்கு பால் பாயாசமே வச்சு தரேன். நந்தனா, என்ன பண்ணுற? இப்போ தான் சாப்பிட வந்தேன். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் டைட் ஒர்க்கு, டயர்டாக இருக்குது, தூங்கலான்னு வந்தேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன நிரஞ்சன், உங்கள் ஃபோன் கால் வந்தால் நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி, நான் நேரில் வந்தால் இன்னும் சந்தோஷப்படுவேன். அப்படியா? அடுத்த வாரம் 4 நாள் லீவில் அங்கே வரேன் நந்தனா. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியலன்னு ஃபோன் பண்ணுறாரு. அவரை பார்த்துட்டு அப்படியே என் நந்துவையும் பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு உங்களை பார்க்கணும் போல தான் இருக்குது நிரஞ்சன். அப்புறம் உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? யார், கண்ணனை கேட்குறீங்களா? அவருக்கு பெண் பார்த்து முடிவு பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரமே கல்யாணம். அப்படி போடு, அந்த குள்ள மனுஷனை கட்டிக்க குள்ள பொண்ணு கிடச்சிட்டாளா? அப்படி பேசாதீங்க நிரஞ்சன். கிண்டலுக்கு கூட அடுத்தவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது. பெண் அவரை விட உயரம், நல்ல மனசோட அவர் தோற்றத்தை பெருசாக நினைக்காம கட்டிக்க முன் வந்திருக்கா. எப்படியோ கல்யாணமானா சரி. யார் யாருக்கோ கல்யாணம் முடிவாகுது, நம்ம கல்யாணம் மட்டும் காணல் நீராக தள்ளி போய்கிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுவும் நடக்கும். இப்படி சொல்லி சொல்லியே எத்தனை நாள் என்னை காக்க வைக்க போகிறேன்னு தெரியல. ப்ளீஸ் நிரஞ்சன், என் செல்லம் இல்லையா, எனக்காக பொறுத்துக்கோங்க. இப்படி பேசி பேசியே என்னை சமாதானப்படுத்திடு. அவர்கள் பேச்சு தொடர்கிறது. அப்பா, நந்தனா அக்காவை போய் பார்த்து பேசிடுங்க. என்னம்மா முடிவு பண்ணியிருக்கிற? அந்த பையனை கட்டிக்க போறியா? இல்லைப்பா, நீங்கள் சொன்னதை யோசனை பண்ணி பார்த்தேன். பணம் மட்டும் வாழ்க்கையில் நிறைவை தராதுன்னு புரியுதுப்பா. அவர் குள்ளமான உருவம் எனக்குள்ளே எந்த உறுத்தலையும் ஏற்படுத்தாட்டியும் மற்றவங்க பார்வை, பேச்சு நிச்சயமாக என் மனசை காயப்படுத்தும்னு தோணுதுப்பா. தேவையில்லாமல் அந்த நல்ல மனுஷனை வருத்தப்பட வச்சுட்டேன். டாக்டர் அக்காவை பார்க்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது. நீங்களே சொல்லிடுங்க. இதில் என்னம்மா இருக்குது? இது கல்யாண விஷயம். நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட, நான் பார்த்து பேசிக்கிறேன். வாங்க உட்காருங்க. சுதா எல்லா விஷயமும் சொன்னா. நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை அமையிறது ரொம்ப கஷ்டம். படித்தவர், பண்பானவர், பணம் காசும் இருக்குது. உங்கள் மகள் ஆனந்தமாக வாழ போகிறா. முகம் கொள்ளா மலர்ச்சியோடு பேசுகிறாள் நந்தனா. இல்லைம்மா, இந்த சம்பந்தத்தில் எங்களுக்கு இஷ்டமில்லை சார். நீங்கள் சொல்கிறது கண்களில் அதிர்ச்சி தெரிகிறது. விட்டுடுங்கம்மா, மேற்கொண்டு பேச வேண்டாம். அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். அரியா பொண்ணு நாளையும் யோசிக்காமல் அவசரப்பட்டுடுச்சு. சுதா கண்ணை பார்த்து பேசி தன் சம்மதத்தை சொல்லிட்டு போனா சார். தெரியும் அது சரி வராதுன்னு இப்போ யோசிக்கிறா. நீங்களே சொல்லுங்கள், தன்னை விட உயரம் குறைவான ஒருத்தனை கட்டிக்கிட்டு 4 இடத்துக்கு ஜோடி போட்டுட்டு போக முடியுமா? ஊர் உலகம் என்ன பேசும்? கோபம் கண்களில் தெரிய பார்க்கிறாள். பரவாயில்ல சார், சந்தோஷம், புறப்படுங்க. மாற்றுத்திறனாளிகள், குறைபாடுள்ளவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நமக்கு எல்லா அவயங்களும் கடவுள் நல்லா படைச்சாருன்னா அவங்கள வேற பார்வை பார்க்குறத உங்களை மாதிரி ஆளுங்க நிறுத்தினாலே சந்தோஷம். போயிட்டு வாங்க. கண்ணன் வீட்டுக்கு வர முடியுமா? வரேன் நந்தனா. அம்மா கிட்ட விஷயத்த சொன்னேன், பூரிச்சு போயிட்டாங்க. மருமகள் வரணும்னு தவம் இருக்காங்க. அவங்களுக்காவது இந்த கல்யாணம் முடிவாச்சேன்னு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. சுதாவோட அப்பா உங்களை வந்து பார்த்து பேசிட்டாரா? ஆமாம், அது விஷயமாக தான் பேச கூப்பிட்றேன், வாங்க. இதோ இப்போவே புறப்பட்டு வரேன்.
நானும் 4 பேரை போல கல்யாணம் பண்ணி என் மனைவியோட சந்தோஷமாக வளைய வரப்போகிறேன். என்னை ஒருத்தி விரும்பி ஏற்றுக்கொள்ளப் போகிறாள். மனம் முழுவதும் மகிழ்ச்சி பரவ, அம்மா, நந்தனா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நல்ல செய்தியோடு வரேன். தடபுடலா விருந்தை சமைச்சு வை. கண்ணனின் குரலில் இவ்வளவு மகிழ்ச்சியா? ஆனந்தமாக பார்க்கிறாள் வச்சலா. என் சந்தோஷம் 2 நாள் கூட நினைக்கலையே. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நந்தனா. இந்த தோற்றத்தை வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க நினச்சதே தப்பு. நீங்கள் வேற எனக்காக மெனக்கெட்டு. பரவாயில்ல, விடுங்க. முகம் சோர்ந்திருக்கும் கண்ணனை இரக்கத்தோடு பார்க்கிறாள். என்னவோ தெரியல, உங்களை பார்த்து பேசி எனக்கு பூரண சம்மதமாக்குன்னு மலர்ச்சியோடு தான் சொல்லிட்டு போனா. ஏன் இப்படி மாறி போனான்னு தெரியலையே. நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே தெளிவாக யோசித்து மனசு மாறினா. அது வரைக்கும் நிம்மதி. கல்யாணமாகி என்னை பிரிஞ்சு கேவலப்படுத்தாமல் போன வரைக்கும் நிம்மதி. போகட்டும், விடுங்க. உங்களுக்கு வேற நல்ல பொண்ணா நானே பார்க்குறேன். மனசை தளர விடாதீங்க கண்ணை. வேண்டாம் நந்தனா, நடக்காத ஒன்றுக்கு சிரமப்படக்கூடாது. தயவு செஞ்சு எனக்காக பெண் பார்க்கும் விஷயத்தை இத்தோட விட்டுடுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க அன்பு பாசத்தை மட்டும் பெருசாக நினைக்கிற பெண் அந்த கடவுள் இந்த உலகத்தில் படைக்கலை. அப்படிப்பட்ட பொண்ணை கடவுள் படைக்கலை நந்தனா. சட்டென்று பேச்சை மாற்றினாள் அவள். நிரஞ்சன் வர்றாரு கண்ணன். தன் சோகத்தை மறந்து முகம் மலர்ந்தான். கல்யாணம் முடிவாயிடுச்சா? எப்போ வர்றாரு? அவருக்கு மேலே நீங்கள் அவசரப்படுறீங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வர்றாரு. நான் நிரஞ்சனை பார்க்கணுமே நந்தனா. அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா? நிச்சயமாக. அவர் வரும்போது நாம் 3 பேருமே மீட் பண்ணலாம். அவரை பார்த்து எங்கள் நந்தனாவை கட்டிக்க நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும்னு, இப்படி ஒரு திறமையும் அன்பும் அழகும் ஒன்று சேர்ந்தவங்களை நீங்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு என் வாயால் சொல்லணும். அப்பப்பா, விட்டால் எனக்காக போஸ்டரே அடித்து ஓட்டிடுவீங்க போல இருக்கு. உங்கள் கல்யாணத்தில் பாருங்கள் எவ்வளவு தடபுடலாக பண்ண போகிறேன்னு சொல்லி சிரிக்க, தன் கல்யாண பேச்சு இப்படி பாதியில் முடிய அந்த கவலையை மறைத்து கொண்டு தனக்காக சந்தோஷப்படும் அந்த இனிய நண்பனை அன்போடு பார்க்கிறாள். கண்ணா, சாப்பிடு. டேபிள் முன் இருந்த தோசை ஆறி போயிருக்க. சார், வேற என்ன கொண்டு வரட்டும்? பேரர் கேட்க, வேண்டாம்ப்பா, ஒரு காப்பி மட்டும் கொண்டு வா சொன்ன விஜயன். என்ன கண்ணன், 4 பேருக்கு தைரியம் சொல்கிற நீ இப்படி இடிஞ்சு போயிட்டியே. குள்ளமாக பிறந்தது ஏன் தப்பா விஜயன்? அதுக்காக நான் எல்லாரையும் போல கல்யாணம் பண்ணி வாழ தகுதியில்லாதவன் ஆயிட்டேனா? எனக்குள்ளேயும் கனவுகள் ஆசைகள் இருக்குல்ல. நான் என்ன உணர்ச்சி இல்லாத ஜடமா? நானும் மனுஷன்தானே. எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்தி பார்க்குறேன், முடியல. வருத்தப்படாத கண்ணன். டாக்டர் நந்தனாவும் நல்ல மனசோட தானே உனக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கணும்னு முயற்சி பண்ணினாங்க. அந்த பெண் முதல்லையே சரின்னு சொல்லிட்டு அப்புறமா மறுத்துடுச்சு பாரு. அதனால தான் நீ இப்படி சோர்ந்து போயிட்ட. இப்போவும் சொல்கிறேன், நீ ரொம்ப நல்லவன் கண்ணன். அந்த கடவுள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷத்தை கொண்டு வருவார். உன் மனசை புரிஞ்சுக்கிட்டவ உன் தோற்றத்தை பெருசாக நினைக்காம உன்னை தேடி ஒரு நாள் வருவா பாரு. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. காலையில் பொழுது விடிய அடுப்படியில் சாந்தி ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்க, ராத்திரியெல்லாம் சரியான தூக்கம் இல்லாமல் புரண்டபடி இருந்த சரசு எழுந்து ஒரு வாய் காப்பி குடிக்கலாம் என்று நினைத்தபடி படுக்கையை விட்டு எழ முயற்சிக்க, தலை கிறுகிறுக்க காலை நகர்த்தக்கூட முடியாமல் படுக்கையிலிருந்து புரண்டு ஐயோ அம்மா என்று அலறியபடி கீழே விழுகிறாள். என்னாச்சு சரசு? சப்தம் கேட்டு சர்க்குணம் ஓடி வர பதற்றத்துடன் சாந்தியும் பரதனும் வர, மயக்கத்தில் இருந்த சரசுவை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தான் பரதன். அடுத்த அரை மணி நேரத்தில் சரசுவை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறார்கள். சரியானபடி ப்ரெஷர் மாத்திரை எடுக்கல. ஸ்ட்ரோக் வந்திருக்கு. நல்ல வேலை சிவியராக அட்டாக் ஆகலை. குணப்படுத்திடலாம். ஒரு கால் கை மட்டும் அசைக்க முடியாது. பயப்படாதீங்க. 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் என்றார் மருத்துவர். கடவுளே, இதென்ன சோதனை? இடிந்து போகிறார் சர்க்குணம். சரசுவை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். மாமா பிசியோதெரபிஸ்ட் பார்த்து சொல்லியிருக்கு. வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வருத்தப்படாதீங்க, அத்தைக்கு சரியாயிடும். டாக்டரும் அதை தானே சொன்னார். இப்போவே லேசாக கை காலை அசைக்கிறாங்க. நீங்கள் இப்படி வருத்தப்பட்டால் அப்புறம் அத்தையும் சோர்ந்து போயிடுவாங்க. நடமாடுற வரைக்கும் தானே மனுஷன். படுக்கையில் படுத்துட்டா அவ்வளவுதான். நாடி நரம்பில் தெம்பு இருக்கிற வரைக்கும் தானே அடுத்தவங்கள வதைக்க முடியும். என்ன பேச்சு பேசினா? இப்போ பாரு, சரியாக கூட பேச முடியாமல் வாய் கோணி படுத்திருக்கா. மனசு வேதனைப்படுது சாந்தி. உன்னை வார்த்தைகளால் வறுத்தெடுத்தவளுக்கு இப்படி வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு நீ தானே எல்லாம் செய்கிற. என்னம்மாம்மா இது? அத்தைக்கு செய்ய வேண்டியது என் கடமை. இதை போய் பெருசுப்படுத்தி பேசுகிறீங்க. அத்தை தனியாக படுத்திருக்காங்க. நீங்கள் போய் அவங்க கூட இருங்க. நான் சமையல் வேலையை கவனிக்கிறேன். சரசுவை பார்க்க வந்த வச்சலாவும் கண்ணனும் அவளிடம் சற்று நேரம் இருந்து ஆறுதலாக பேசிவிட்டு ஹாலுக்கு வருகிறார்கள்.
உன் மாமனார் எங்க சாந்தி? அத்தைக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர கடைக்கு போயிருக்கிறாரு. உன் மாமியாரை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. என்ன செய்யறது? என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை அனுபவிச்சு தானே ஆகணும். கண்ணன் கல்யாணம் முடிவாயிடும்னு ஆவலாக காத்திருந்தேன். அதுவும் தட்டி போயிடுச்சு. உன் வளகாப்பை 4 பேர் கூப்பிட்டு சிறப்பாக செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த விஷயமா உன் மாமனார்கிட்ட பேசணும். அம்மா சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. வளகாப்பு விசேஷத்தை சிம்பிளாக வீடு வரைக்குமே நடத்தினா போதும். அத்தை படுக்கையில் இருக்கும்போது பெருசுப்படுத்த வேண்டாமே. என்ன சாந்தி சொல்கிற? இத்தனை வருஷம் கழித்து உண்டாக்கியிருக்க 4 பேரை அழைச்சி உறவு ஜனங்களோட என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க வேண்டாமா? மருமகளை வீட்டுக்கு அழைக்க தான் இன்னும் நேரம் வரல. என் பேரன் வரவை 4 பேருக்கு சொல்லி சந்தோஷப்படணும் பார்க்குறேன், அதையும் தடுக்கிறியே. குரல் நெகிழ்கிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அத்தையையும் நான் தாய் ஸ்தானத்தில் தானே வச்சு பார்க்குறேன். அவங்க இப்படி இருக்கும்போது ஊர் கூடி விசேஷம் நடத்த வேண்டாமா? உன் விருப்பத்துக்கு வீடு வரைக்கும் வச்சு நடத்துமா? கண்ணன் அம்மாவை பார்க்கிறான். வேண்டாமா, அக்காவை வற்புறுத்தாத. அவள் விருப்பப்படி விட்டுடு. அக்கா சொல்கிறதும் எனக்கு நியாயமாக தான் படுது. சரி, வளைகாப்பு விசேஷத்தை சிம்பிளாக நடத்துவோம். வளைகாப்பு முடிஞ்சு தாய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழக்கம் இருக்குது. அதுக்கு தடை சொல்லாமல் நீ வரணும் சாந்தி. அம்மாவின் கைகளை மென்மையாக பற்றுகிறான். அத்தை, இப்படி உதவிக்கு ஆள் கூட இல்லாமல் படுக்கையில் இருக்கும்போது நான் எப்படிம்மா அவங்கள விட்டுட்டு வர முடியும்? நானும் மாமாவும் தான் அருகிலிருந்து கவனிச்சுக்கிறோம். 9வது மாதம். அதுக்குள்ளே அத்தை ஓரளவு குணமாகி விடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதுவரை நான் இங்கேயே இருக்கேன். டெலிவரிக்கு 10 நாள் இருக்கும்போது வரேம்மா. நீ வந்து அடிக்கடி என்னை பார்த்துட்டு போ. உன் மாப்பிள்ளை என்னை தங்கமாக கவனிச்சுக்கிறாரு. என்னை பற்றி கவலைப்படாதம்மா. உன்னால் மட்டும் எப்படி சாந்தி இப்படி நினைக்க முடியுது? உன்னை குழந்தை இல்லைங்கிற காரணத்தை வச்சு கரிச்சு கொட்டினவங்க உன் மாமியார். உன்கிட்ட அனுசரணையாக அன்பாக இது வரைக்கும் அவங்க நடந்துக்கிட்டதே இல்லை. அப்படிப்பட்ட குணமுள்ள அவங்களுக்காக வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு பணிவிட செய்கிற நான் என்ன சொல்கிறது சொல்லு? 5 விரலும் ஒரே மாதிரி இல்லையே. அது மாதிரி தானே மனுஷ குணங்களும். அவங்க என்கிட்ட பாசத்தை அன்பை வெளிப்படுத்தலை. நான் அவங்கள வெறுக்கணும்னு இல்லையேம்மா. அதனால் நான் என் அத்தையை நேசிக்கிறேன். இப்படி ஒரு அன்பான மகனை பெத்தெடுத்து எனக்கு கணவனாக கொடுத்தவங்க. நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை அவங்க கொடுத்தது. அந்த நினைப்பை என் மனசில் இருக்கிறவரை என்னால் அவங்கள வெறுக்க முடியாதுமா. அந்த மனசுக்குள்ளும் அன்பும் பாசமும் இருக்கதாம்மா செய்யும். அதை அவங்க வெளிப்படுத்திக்கல, அவ்வளவுதான். மாமியார் மருமகளுக்கான உறவு தாய் மகள் உறவுக்கு சமமானதுன்னு நினைக்கிறவன் நான். அவங்களையும் என் தாயாக நினைக்கிறேன். நீயும் தம்பியும் என் மனசை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேடிட்ட வயிற்றுடன் புன்னகை மலர பேசும் மகளை புரிந்து கொண்டவளாக அன்பு கனிய தன்னோடு சேர்த்து தழுவிக் கொள்கிறாள் வச்சலா. அத்தை, எழுந்து சாப்பிட வரீங்களா? மணியாச்சு. உங்களுக்கு பசிக்குமே. தூங்குறீங்களா? ஒரு கழித்து படுத்திருக்கும் சரசுவின் தோளில் கை வைத்து மெல்ல உசுப்புகிறாள் சாந்தி. திரும்பியவளின் கண்களில் கண்ணீர். அத்தை, என்ன இது, அழுறீங்களா? கை கால் எதுவும் வலிக்குதா? பரபரப்புடன் அவள் நெற்றியை தொட்டு பார்த்தவள், ஜுரம் ஏதாவது இருக்குதா அத்தை? டாக்டரை பார்க்கலாமா? இருங்க, அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். சாந்தி குரல் நடுங்க அழைக்கிறாள். என்ன அத்தை, சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன மன்னிப்பியாமா? என்ன வார்த்தை சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ பெரியவங்க. மன்னிக்கும்படி நீங்கள் எந்த தப்புமே செய்யலையே. இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. இல்லை சாந்தி, உன் பெருந்தன்மையான குணம் உன்னை இப்படி பேச வைக்குது. நீ உன் அம்மா கிட்ட நேற்று பேசிகிட்டு இருந்ததை இந்த பாவி கேட்டேன் சாந்தி. வார்த்தைகளால் உன் மனசை ரணமாக்கியவள் நான். வீட்டுக்கு வந்த மருமகளை எதிரியாக நினைக்காம மகளாக நினச்சி அன்பு பாராட்டினா அந்த குடும்பமே சொர்க்கமாக இருக்கும். என் குணத்துக்கு நீயும் என் மேலே வெறுப்பை காட்டியிருந்தா இந்த குடும்பமே 2 பட்டிருக்கும். தாய்மை பூரி போட மகாலட்சுமியாக நிற்கிற உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறது தப்பே இல்லை சாந்தி. நீ சொன்ன மாதிரி என் மனசிலும் அன்பும் பாசமும் இருக்குது. அதை வெளிப்படுத்த தெரியாத பாவியாக இத்தனை நாள் வாழ்ந்துட்டேன். இனி நீ எனக்கு மருமகள் இல்லை, என் அருமை மகள் சாந்தி. அவள் கண்கள் வலியும் கண்ணீரை முந்தானையால் துடைத்தபடி புன்னகைக்க, என்ன உங்கள் மகள்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இனி என் அம்மா, நான் சொல்கிறத தானே கேட்கணும். உன் கண்களில் இனி கண்ணீரே வரக்கூடாது. சிரித்த முகத்தோடு மனதில் நம்பிக்கையோடு சீக்கிரம் குணமாகணும். 2 கைகளால் என் பேரனை வாரி தூக்கி கொஞ்சணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கணும், சரியா? அத்தையின் மனது மாறியதை நினைத்து பூரித்து போனவளாக குனிந்து படித்திருக்கும் அத்தையின் நெற்றியில் மென்மையாக முத்தமிடுகிறாள். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து மனம் நிறைந்தவராக நிற்கிறார் சர்க்குணம். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் டேபிள் முன் மூவரும் அமர்ந்திருந்தார்கள். நிரஞ்சன் அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன். கண்ணன் கிட்ட எதுவும் பேசாமல் இருக்கீங்க? உனக்கு தான் ஃப்ரெண்டு, நல்ல பழக்கம். எனக்கு அவர்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியலையே.
நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஆனால் எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும் போல் இருக்குதே நிரஞ்சன். நந்தனா மாதிரி நல்ல குணமுள்ள பெண் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ பெண்களை தாய்மை நிலைக்கு உயர வச்சு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் அக்கா நந்தனாவை தெய்வமாக நினைக்கிறாங்க. அவங்க நட்பு கிடைச்சதை என் பாக்கியமாக நினைக்கிறேன் நான். நந்தனா, உன் ஃப்ரெண்டு பார்க்க தான் குள்ளமாக இருக்கிறாரு, பேச்செல்லாம் பெரிய மனுஷத்தனமாலாம் இருக்குது சொல்லி நிரஞ்சன் சிரிக்க, நந்தனாவால் நிரஞ்சன் பேச்சை ரசிக்க முடியவில்லை. நந்தனா, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், உடனே புறப்பட்டு வா. நிரஞ்சன் குரலில் தெரிந்த பரபரப்பு கிளம்ப வைத்தது நந்தனாவை. இனியும் நம்ம கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. அப்பா ரொம்பவே கவலைப்படுறாரு. என் கல்யாணத்தை பார்க்காம செத்து போயிடுவோமுங்கிற பயம் அவர்கிட்ட வந்துடுச்சு. உன் அம்மா கிட்ட பேசி அடுத்த மாதமே முகூர்த்த நாள் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. எப்படி நிரஞ்சன், ஹாஸ்பிட்டல் என்னாகிறது? எப்பா பாரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல். அது நாம் தொழில் செய்கிற இடம்தான், அதுதான் முக்கியம்னு அதையே கட்டிக்கிட்டு ஆள முடியாது. புரிஞ்சுக்க நந்தனா, என் ஃப்ரெண்டு அஸ்வத்தோட அம்மா உன் ஹாஸ்பிட்டலை எடுத்துக்க தயாராக தானே இருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட வர்ற வழியை பாரு. திகைத்து போகிறாள் நந்தனா. எப்படி இது சாத்தியம்? எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார்கள். இப்படி நினைத்த உடனேயே விட்டு விட்டு கிளம்ப முடியுமா? என்ன யோசனை நந்தனா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அப்பாவோட பயம் நியாயமானது தான் எனக்கு படுது. கல்யாணம் வேணும்னா அவங்க திருப்திக்கு இப்போ செஞ்சுக்கலாம். ஆனால் நான் உங்களோட வர்றது சாத்தியம் இல்லையே நிரஞ்சன். என்ன சொல்கிற? உன்னால் உன் ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்கிற. என்னை விட உனக்கு அதுதான் முக்கியம்னு தெரியுது, அப்படி தானே? அவன் குரலில் கோபம். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. என்னை நம்பி இருக்கிற பேஷண்ட்டை அப்படியே விட்டுட்டு என்னால் கிளம்ப முடியாது. அம்மாவையும் தனியாக விட்டுட்டு வர முடியாது. எங்கள் தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தங்க அவங்க மகளை கல்யாணம் பண்ணி வச்சதை அம்மாவோட துணைக்கு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லண்டனில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வர வரைக்கும் நான் சென்னையில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சிங்கப்பூர். வேண்டாம், போதும். உன் பேச்சை கேட்டு காது புளிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணி உன்னை இங்கே விட்டுட்டு போக நான் ஒன்றும் சாமியார் இல்லை. அது வரைக்கும் உனக்காக நான் காத்திருக்கிறதே அதிகம். அப்போது என்ன சொல்ல வர்றீங்க? எனக்காக காத்திருந்ததே தப்புன்னு சொல்கிறீங்களா? நந்தனாவின் குரலிலும் லேசான கோபம் எட்டி பார்க்கிறது. ஆமாம், உன்னை காதலிச்சதில் என் வாழ்க்கை இப்படி வீணாக போகிறது தானே மிச்சம். நான் கண்ட பலன். என் தகுதிக்கு என்னை தேடி வர எத்தனையோ பேர் இருக்காங்க. கோடீஸ்வர வீட்டு சம்பந்தத்தையெல்லாம் விட்டுட்டு ஓம் பின்னால் அலையிறேனே, என்ன சொல்லணும்? கோபத்தில் வார்த்தைகள் வந்து விழ எழுந்து கொள்கிறாள் நந்தனா. என்ன பதில் சொல்லாமல் போகிற? அதான் கோடீஸ்வர வீட்டு சம்மந்தம் வருதுன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் கிளம்புறேன்? வெளியேறுகிறாள் நந்தனா. தப்பு நந்தனா, நீங்கள் கோபப்பட்டிருக்கக்கூடாது. எப்போதும் பொறுமையாக இருப்பீங்க. நிறைஞ்ச நிலை புரிஞ்சு நீங்கள் கோபப்படலாமா? அவர் உங்களை மனதார நேசிக்கிறாரு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு காத்திருக்கிறாரு. இப்போவும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு. புரியுது கண்ணன், நானும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேனே. ஆனால் ஹாஸ்பிட்டல், என் பேஷண்ட் எல்லாத்தையும் இப்படியே இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரோட கல்யாணம் முடிஞ்சு சிங்கப்பூர் கிளம்ப சொல்கிறாரே, அது எப்படி சாத்தியமாகும்? நந்தனா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தொழில் மேலே உங்களுக்கு பக்தி இருக்குது, அதை நான் மறுக்கலை. கைராசியான டாக்டர்னு பேர் வாங்கியிருக்கீங்க. உங்ககிட்ட வந்தால் சக்ஸஸ் ஆகணும். உங்களை தேடி வர்றவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல நந்தனா, அதை நீங்கள் இழந்துடக்கூடாது. இப்போ அவர் சொன்னதை கேட்டு மறுக்காமல் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவரோட கிளம்புங்க. உங்கள் அன்பும் பாசமும் அவர் மனசை மாற்றும். கொஞ்ச நாள் கழித்து அவரையும் அழைச்சிக்கிட்டு நீங்கள் சிங்கப்பூரில் வந்து இருந்து இங்கேயே மருத்துவ தொழிலை தொடரலாம். அது உங்களால் முடியும். அன்பினால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. கல்யாணமான பிறகு நிச்சயமாக இது நடக்கும். அதனால் கொஞ்ச நாள் அவர் சொன்ன மாதிரி வேறு டாக்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு சந்தோஷமாக கல்யாணம் முடித்து சிங்கப்பூர் கிளம்புங்க நந்தனா. சாந்தி மாதிரி எத்தனையோ பேர் டெலிவரிக்காக காத்திருக்காங்க தெரியுமா கண்ணன்? ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பேஷண்ட்டு எத்தனை பேர்? இதெல்லாம் நான் நல்லபடியாக முடிக்க வேண்டியுள்ளது. எப்படி கண்ணன்? உங்கள் நல்ல மனசுக்கு வர்றவங்களும் உங்களை மாதிரியே அனுபவசாலியாக இருந்து பார்த்துப்பாங்க. கவலையே படாதீங்க. உங்கள் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு நிரஞ்சன் மனசு போல் நடந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் அக்கறையுள்ள ஒரு நல்ல நண்பனா இதை நான் சொல்கிறேன். மௌனமாக இருக்கிறாள் நந்தனா. 5 நிமிடம் சென்றதும், நிரஞ்சன் என்னோட பேசி 4 நாள் ஆச்சு. அவரும் என் மேலே கோபமாக இருக்காரு போல இருக்கு. நீங்கள் போய் பேசுங்க. அவர் கோபம் அடுத்த நிமிஷமே பறந்து போயிடும். தேங்க்ஸ் கண்ணன். எதுக்கு? என்ன முடிவெடுக்கிறதுன்னு குழப்பத்தில் இருந்தேன். உங்கள் பேச்சு எனக்கும் தெளிவை கொடுத்துருச்சு. கல்யாணமான பிறகு கொஞ்ச நாளில் 2 பேருமாவே இங்கேயே வரலான்னு நினைக்கிறேன். கிராமத்தில் தனிமையில் இருக்கிற அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். கடைசி காலத்தில் எங்கள் அம்மாவையும் என் கண் பார்வையில் கவனிச்சுக்கிட்ட திருப்தி எனக்கும் கிடைக்கும். இப்போ தான் நந்தனா தெளிவாக முடிவெடுத்திருக்கீங்க. இப்போவே போய் நிரஞ்சன்கிட்ட உங்கள் சம்மதத்தை சொல்லிடுங்க.
நான் சொன்னதை புரிஞ்சிக்க உனக்கு 4 நாள் ஆச்சா நந்தனா? எப்படியோ நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னது சந்தோஷமா இருக்கு. உங்கள் பேச்சு என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்துச்சு நிரஞ்சன். சாரி நந்தனா, ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். சரி விடுங்க, 2 பேருமே அதை பெருசுப்படுத்த வேண்டாம். ஓகே, நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது, அதை நம்ம கொண்டாட வேண்டாமா? எங்கேயாவது ஹோட்டல் போகலாமா நந்தனா? நந்தனா பதில் சொல்வதற்குள் கதவின் அருகில் புது நபர் ஒருவர் வந்து நிற்க, வாங்க சரவணன், உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. என் கல்யாணம் டாக்டர் நந்தனாவோடையே ஃபிக்ஸ் ஆக போகுது. இவங்க தான் டாக்டர் நந்தனா. நிரஞ்சன் அறிமுகப்படுத்த சிநேகபாவத்தோடு புன்னகைக்கிறாள். 1000 ரூபாய் நோட்டை அவனிடம் நீட்டினான். வாங்கி கொண்டவன், சார் நான் கொடுத்த ஃபோட்டோ ஜாதகமெல்லாம் என்று கேட்டான். தரேன், நாளைக்கு வாங்க. விடை பெற்று செல்ல, என்ன நிரஞ்சன், யார் இவர், ஃபோட்டோ ஜாதகம் நல்லா சொல்கிறாரு? நீ அன்னைக்கு என்னை புரிஞ்சிக்காம பேசினது எனக்கு கோபத்தை உண்டாக்கிடுச்சு நந்தனா. அப்பா கிட்ட பேசினேன், அவர் தான் இந்த சரவணனை அனுப்பினார். அவர் தான் 2 கோடீஸ்வர வீட்டு பெண்கள் ஜாதகமும் ஃபோட்டோவும் கொடுத்துட்டு போனார். அதைத்தான் கேட்டார். அப்படின்னா நீங்கள் வேறு பெண் பார்க்க தயாராக இருந்தீங்களா? என்னை என்ன பண்ண சொல்கிற? எத்தனை வருஷம் உனக்காக நான் காத்திருக்க முடியும்? சரியான பதில் நீயும் சொல்லலை. கோபமாக போனேன், எனக்கும் பொறுமை போயிடுச்சு. அதனால் நான் திரும்ப உங்களை தேடி வராமல் இருந்திருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? சிம்பிள், இந்த அழகான 2 பெண்களில் ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருப்பேன். அப்போ இத்தனை வருஷம் நம்ம காதலுக்கு அன்புக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இதுதானா? வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிஞ்சுக்கணும் நந்தனா. நான் உன்னை கடைசி வரைக்கும் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நீ நினச்சினா நான் ஆண்மகன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. இப்போ தான் நீ திரும்பி வந்துட்டுல, இதை பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுடு. எழுந்து கொள்கிறாள் நந்தனா. இத்தனை வருஷ காதலை நிமிஷத்தில் கை கழுவ நினச்ச உங்களை தேடி வந்தது தப்புன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் நந்தனா. சாரி நிரஞ்சன், என் மனசு நொறுங்கி போச்சு, இனி ஒட்டாது. உங்களுக்கு ஏற்ற பெண்ணாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. இதுதான் உன் முடிவா? ஆமாம். அப்போது நீ என் மேலே வச்சிருக்கிற காதலும் அன்பும் உண்மையானது இல்லை தானே? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. தப்பான ஒருத்தருக்காக நான் அன்பையும் பாசத்தையும் மனதில் தேக்கி வச்சிருந்து தப்புன்னு இப்போ உணர்ந்துட்டேன். நான் வரேன் நந்தனா. இதுக்காக நீ பின்னால் ரொம்ப வருத்தப்படுவ. உன் கண் முன்னாடியே கோடீஸ்வர வீட்டு பெண் கழுத்தில் தாலி கட்டுவேன். வாழ்க்கையை இழக்க போகிறது நீ தான். அறிமுகம் இல்லாதவனை பார்ப்பது போல வெற்று பார்வை பார்த்தாள் நந்தனா. பதிலேதும் சொல்லாமல் வெளியேறுகிறாள். வீடே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. கையில் ஊன்றுகோலின் உதவியுடன் முகம் மலர நடமாடிக்கொண்டிருந்தாள் சரசு. அத்தை, நீங்கள் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கிறீங்க? வேலை பார்க்க ஆள் இருக்காங்க. ஒரு இடத்துல உட்காந்து இப்போ தான் உடம்பு ஓரளவு குணமாயிருக்கு. உட்காருங்க, சாந்தி சொல்ல. ஆமாம் சம்மந்தி, நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்யணும்னு ஒரு இடத்துல உட்காந்தே சொல்லுங்களேன் என்றாள் வச்சலா. இது என் பேரனுக்கு பேர் வைக்கிற விழா. தொட்டிலில் போட போகிறோம். பாட்டி, நான் உட்கார முடியுமா? நீங்களாம் பேசாமல் இருங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. என் பேரனை பார்த்த பிறகு எனக்கு போன பலமெல்லாம் திரும்ப வந்துடுச்சு. ஆமாம் ஆமாம் சாந்தி, உன் அத்தையை அவள் இஷ்டத்துக்கு விட்டுடு. மனசு பூரிச்சு அவள் நடமாடுறத பார்க்க நிறைவாக இருக்குமா? சர்க்குணம் சந்தோஷ குரலில் சொல்கிறாள். ரோஜா குவியலாக மெத்தையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் மகனை கண் குளிர பார்த்தபடி நிற்கிறான் பரதன். கண்ணன் அங்கு வந்திருக்கும் உறவினர்களோடு பேசி கொண்டிருக்க வாசலில் கார் வந்து நிற்கிறது. கண்ணா, டாக்டர் நந்தனா வர்றாங்க. சொன்னபடி வாசலை நோக்கி பரபரப்போடு செல்கிறாள் சாந்தி. எங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டு தந்த தேவதை நீங்கள். உங்களுடைய வாழ்த்தும் ஆசையும் என் மகனுக்கு முக்கியம். உள்ள வாங்க. குரல் நெகிழச் சொல்கிறாள் சாந்தி. கண்ணன், நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க. பேசுகிற வார்த்தைகளை விட பேசாத மௌனங்கள் உங்ககிட்ட என் மனசை சொல்லும் நந்தனா. உங்கள் மருமகன் வந்த இந்த பொன்னான நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், செய்வீங்களா கண்ணன்? நீங்கள் எது சொன்னாலும் அதை நிறைவேற்ற இந்த கண்ணன் எப்போதுமே தயாராக இருப்பான். என்ன உங்கள் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுப்பீங்களா கண்ணன்? கண்களில் ஆச்சரியம் மின்ன அனைவரும் நந்தனாவையே பார்க்க, மனம் தடுமாற நந்தனாவின் வார்த்தைகளை நம்ப முடியாதவனாக, நந்தனா, நான் உங்களுக்கு எப்படி பொருத்தமானவனாக இருப்பேன்? பொருத்தம் உருவத்தில் இல்லை கண்ணன், மனதில் இருக்கு. நிரஞ்சன் மாதிரி மனசு மாறுகிற பச்சோந்திகளுக்கு முன்னால நீங்க ரொம்ப உயர்வானவரா தெரியுறீங்க கண்ணன். நட்பினால் இணைந்த நாம் உண்மையான அன்பினால் ஒன்று சேர்வோம். அவள் அருகில் வந்த கண்ணன் முதலாக அவள் கைகளை பற்றுகிறான். வரம் தருகிற தேவதையே எனக்கு சொந்தமாக போகுதுன்னு நினைக்கும் போது இந்த உலகத்தில் என்னை விட சந்தோஷமானவன் யாரும் இல்லைன்னு தோணுது. சொர்க்கமே என்கிட்ட வந்த மாதிரி இருக்கு. வச்சலா கண்ணனை பார்த்து மனம் பூரித்து நிற்க, இந்த சின்ன கண்ணன் பிறந்து அவன் மாமனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு. சரசு சர்க்குணத்திடமிருந்து பேரனை பார்த்து கொஞ்ச,
உன் நல்ல மனசுக்கு உனக்கானவள் ஒரு நாள் உன்னை தேடி வருவாள்னு சொன்னனே கண்ணன், இன்னைக்கு நடந்துருச்சு பாத்தியா? விஜயன் நண்பனை பெருமிதம் பொங்க பார்க்க தன் முன் நிற்கும் தேவதையை அன்பு கனிய பார்க்கிறான் கண்ணன். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.